இந்த ஜரி த்ரெட் தான் கொடுக்குறேன். பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக அதுக்கு அவுட்ஃபிட் வந்து அவுட்லேயரில் ஜரி த்ரெட் தான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த நடு சென்டருக்கு எடுத்து இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் இங்கே த்ரெட் எடுத்து இப்படி கொண்டு வந்து இது என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு நாட் போடுற மாதிரி இப்படி எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எடுத்து இங்கே வரைக்கும் நம்ம ஒரு நாட் போட்டுருவோம். இப்போ ஜரி த்ரெட் கொடுக்கலாம், அப்படி இல்லைனாலும் நீங்கள் சுகர் பீடும் அவுட்லேயராக கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். அவ்வளோதான் நாட் போட்டுருங்க. இங்கே நாட் போட்டுட்டு இப்போ இதை ஃபுல்லாக அவுட்லேயர் மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து எடுத்து நல்லா கிட்ட இருந்துடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கண்டினியூவாக வர மாதிரி இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஃபுல்லாக அவுட்லேயராக நான் ஜரி த்ரெட்லாம் கொடுத்து வந்துட்டுருக்கேன். அப்படியே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டே வரணும். அந்த ஷேப் வர இடத்துல மட்டும் கரெக்டாக இப்படி கொஞ்சம் லாங் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்படி எடுத்து இப்படி கொண்டு வரணும். பாருங்கள், அந்த ஷேப் இந்த இடத்துல கரெக்டாக வரணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நார்மலாக எப்பயும் போல் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு வந்துடலாம். இப்படி கொடுக்குறப்போ அந்த ஃப்ளவர் வந்து ஒரு தனி இந்த செப்பரேட்டாக ஒரு ஃப்ளவர் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த லுக்கு கொடுக்கும். இங்கே லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணி இந்த இடத்துல இப்படி கொண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஷார்ப்னஸ் வரப்பையும் நம்ம கரெக்டாக பாருங்கள் இப்படி கரெக்டாக கொண்டு வரணும். தெரியும் நினைக்கிறேன். இன்னும் ஜூம் பண்ணணும். அது ஜூம் பண்ணி தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு. அப்படி கொடுத்துட்டு இருப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேம் தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி ஒரு நாட் போட்டோமோ அந்த மாதிரி இங்கே ஒரு நாட் போட்டுட்டு எனக்கு நம்ம இங்கேருந்து கண்டினியூ பண்ணிக்கணும். இப்போ இதுவே வந்து டார்க் கலராக இருந்ததுன்னா இந்த கோல்டன் கலர் இந்த டார்க் கலர் வந்து இங்கே வந்து டார்க் கலர் ப்ளூ அந்த மாதிரி இருந்தால் இந்த கோல்டன் கலர் இன்னுமே நல்லா உங்களுக்கு லைட்டாக தெரியும். இது நான் ப்ளூன்றதுனால இந்த லைட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம கம்ப்ளீட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லுக்கு நல்லாவே தான் இருக்கும். நம்மளுக்கு தேவை ஸ்டிச்சஸ், அதனால தான் நான் வந்து அப்படி கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணியும் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இந்த ஷேப்பை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே நம்ம கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணி கொண்டு போய்க்கணும். இந்த இடத்துல வரப்போ இங்கே கொஞ்சம் லைட்டாக அதை பெண்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துக்கணும். பாருங்கள், லைட்டாக பெண்ட் பண்ணி கொண்டு வந்துக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம இப்படி கொண்டு போய்ட்டு இந்த இடத்துல நமக்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுற மாதிரி நல்லா தெரியணும். பாருங்கள், இப்படி எடுத்து இங்கே ஒரு நாட் போடணும். நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம பேக் எடுக்கிறோம். அந்த ஸ்டிச்சை பேக் இப்படி எடுத்துகிட்டு இந்த இடத்துல இங்கே ஒரு நாட் கொடுத்துட்டு அகெயின் நம்ம ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி ஏன்னா வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அப்போ தான் அந்த ஃப்ளவர் ஸ்ப்ரெட்டாக இருக்கிறது நல்லா தெரியும். அகெயின் நம்ம அதே மாதிரி கொண்டு வர வேண்டியது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணி இங்கே கொண்டு போங்க. அப்படி அதே மாதிரி இந்த இடம் வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக அப்படி உள்ளே கொண்டு போயிட்டு த்ரெட்டை லைட்டாக அப்படியே கொண்டு வாங்க. லைட்டாக அப்போ தான் அந்த லுக்கு கரெக்டாக வரும். அகெயின் நம்ம இங்கே வந்த பிறகு கரெக்டாக இங்கே வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை கொண்டு போயிட்டு பாருங்கள், இங்கே நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்துக்குறோம். நல்லா லூஸ் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்குறோம். பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு அகெயின் இங்கே இன்னொரு நாட் போட்டுக்கோங்க. எப்போவுமே நாட் போட்டு பேக் வந்துட்டு அகெயின் நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு நாட் போட்டுட்டு த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணுங்கள். அப்படியே ஸ்டிச்சை நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போய்ட்டு பாருங்கள். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தெரியுது நம்மளுக்கு. அகெயின் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு பெண்டு வர இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டினியூ பண்ணி கொண்டு போகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போயும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த இடத்துல பெண்டு லைட்டாக அப்படி கொடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் விட்டுக்கோங்க. எப்பவுமே த்ரெட்டை நல்லா லூஸ் வச்சுட்டு பெண்ட் எடுங்க. அப்போ தான் வந்து நல்லா வர ஷேப். அதே மாதிரி
மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் பெண்ட் எடுத்து வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக அந்த பெண்ட் எடுத்து கரெக்டாக திரும்ப அப்பில் லைட்டாக அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போகணும். நல்லா லூஸ் எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணி அப்படியே அந்த ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணி கொண்டு போவேன். ஆல்ரெடி நான் அந்த இடத்துல வரப்போ உங்களுக்கு நான் நாட் எப்படி போடுறதுன்னு ஒன் மோர் டைம் சொல்லிடுறேன். பாருங்கள், இங்கே போய்ட்டு எடுத்துகிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேம் அதே மாதிரி இங்கே நாட் போட்டு எடுத்துகிட்டு இன்னொரு நாட் சின்னதாக இங்கே கொடுத்துட்டு அப்படியே பேக் போகிறோம். நம்ம பேக் அந்த ஸ்டிச் மேலேயே பேக் போயிட்டு இது முக்கியமான ஒரு ஸ்டெப். ஏன்னா வந்து அந்த ஃப்ளவர் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறது இந்த ஸ்டிச் தான். பாருங்கள், அப்படியே போய்ட்டு பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டு நாட் மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இங்கே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செப்பரேட்டாக ஃப்ளவர் நல்லா தெரியும். இதுவே நீங்கள் வந்து இது ஒயிட் கலர் டார்க் கலர் மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் க்யூட்டாக தெரியும். இன்னும் இந்த டிசைனுக்கெல்லாம் இப்போ நம்ம வந்து சுகர் பீட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே சுகர் பீட் தான் கொடுக்க போகிறோம் இந்த ஸ்டெம்முக்கு. இங்கேருந்து ஸோ நம்மளுடைய விருப்பம் ஸ்டெம் வந்து எவ்வளோ பெருசாக வேணுமாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுகர் பீட் தான் இங்கே ஸ்டெம்முக்கு யூஸ் பண்ணுறோம். எப்பவுமே சுகர் பீட் வந்து 2 பீடாகவே கொடுங்க. நீங்கள் 2 பீடாக கொடுங்க. இப்போ ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அதர் ஃபேஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த டிசைன்ஸ் எல்லாமே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சென்டரில் வந்து நான் ஜர்தோசி தான் கொடுக்க போகிறேன். ஸோ கோல்டன் கலர் ஜர்தோசி. நம்ம விருப்பம் தான் கலர்ஸ் சூஸ் பண்ணுறது. ஸோ கலர்ஸ் எந்தளவுக்கு நம்ம க்ரியேட்டிவிட்டியாக சூஸ் பண்ணுறோமோ, எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ க்யூட்டாக வந்து நம்மளுக்கு அவுட்லுக் வரும். இப்போ பாருங்கள், நான் ஜர்தோசி கட் பண்ணிக்கிறேன். கோல்டன் கலர் ஜர்தோசியை கரெக்டாக லெவலாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே ஜர்தோசியை பார்த்து கட் பண்ணோம். இது வந்து ஒன் டைம் யூஸ் மாதிரி தான். கொஞ்சம் இப்படி விலகி வந்துட்டாலும் அப்படியே பிரிஞ்சு வந்துடும். ஸோ ஜர்தோசி எப்பயுமே ஒன் டைம் யூஸ், சிங்கிள் டைம் யூஸ். இது பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த எம்மிங் நீடில் தான் 10 சைஸு சொல்லுவோம். அது சைஸு இதில் தான் நான் இப்போ இந்த ஜர்தோசி போடுறேன். அவுட்லுக் பார்த்திங்கன்னா க்யூட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டில் பார்க்குறப்போ விட உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இப்போ கோல்டன் கலர் போடுறேன். ஒரு இந்த சென்டரில் நம்மளுக்கு அந்த மொட்டு மாதிரி நல்லா விரித்த மாதிரியும் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இது போடுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த இடத்துல கொடுத்து பேக் சைடு எடுத்துட வேண்டியது தான். எடுத்துட்டோன்னா அழகான ஒரு டிசைன்ஸ் வரும். பாருங்கள், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் இன்னொன்று போடுறப்போ நான் ஃபர்ஸ்ட் இதுலேருந்தே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு க்யூட்டான இதை அப்படியே நம்ம சர்க்கிள் பண்ணி போட்டுட்டு வரணும். பாருங்கள், எப்பவுமே வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் விலக்கி ஒரு இன்ச்சு விலக்கி எடுத்துட்டு கிட்ட நம்ம வந்து அந்த முடிக்கிறது வந்து கிட்ட எடுத்துகிட்டு போகணும். புரியும் நினைக்கிறவங்களுக்கு ஒன்று பாருங்கள். இந்த இடத்துல பக்கத்தில் எடுக்காமல் கொஞ்சம், ஏன்னா நம்ம ரெண்டாவது அந்த உள்ளே விடுறோம் பார்த்திங்களா, இன்செர்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த நீடில் எடுத்துட்டு அதுதான் வந்து அதுக்கு நியரில் க்ளோஸில் வரணும். ஸோ கொஞ்சம் விளக்குன மாதிரி நம்ம நீடில் எடுத்துக்கணும். நீடில் பஞ்ச் பண்ணி எடுக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள், லைட் அண்ட் கேப்பில் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி தான் காமிச்சிட்டு இருக்கேன். எடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜர்தோசி நம்ம செட் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போது நம்ம இதை உள்ளே கொண்டு போய் போடுறோம் பார்த்திங்களா, இதை தான் வந்து இந்த க்ளோஸில் பக்கத்தில் நம்ம இதை தான் வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம்.
ஏன்னா வந்து ஜர்தோசி நீங்கள் இந்த பக்கம் ஸ்டிச் போட்டிங்கன்னா அந்த பெண்டு வந்து கரெக்டாக வராது. ஜர்தோசிக்கு கொஞ்சம் நம்ம ஆப்போசிட்டில் பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம ஃபுல்லாக சர்க்கிள் பண்ணிவிட்டு போட்டோன்னா பார்க்க இன்னும் வந்து 2-3 லேயர் இங்கே ஃபுல்லாக சர்க்கிள் ஆகி வரும். அப்போ பார்த்தோன்னா க்யூட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் இப்போ சென்டரில் இதை போடுறேன். இதை நீங்கள் வேறு எதுக்கும் கூட நீங்கள் ஒரு பீகாக்கு உள்ளே லோட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த மாதிரி லோட் பண்ணிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான் எப்படின்றது. ஒரு டிசைன் ஒரு இடத்துல பார்க்குறோன்னா அதை வந்து நம்ம சம்திங் டிஃப்ரெண்ட்டாக வேறு எதுக்கும் இந்த மாதிரி பண்ணலாம். அது இப்போ இந்த கலர் நம்ம இந்த கலர் கொடுக்குறோன்னா அதே வேறு கலரில் ஜர்தோஸில் நம்ம வேறு இடத்துல எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படி தான் நம்ம திங்க் பண்ணோம். இப்போ ஆரி ஒர்க் கற்றுட்ருக்கிறவங்க. ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது அதுதான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நம்ம க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறோமோ அவ்வளோவுமே ஆர்டர்ஸும் நம்மளுக்கு வரும். அண்ட் இன்கேஸ் நம்ம வந்து இப்போது ஸ்டூடெண்ட்டுக்கே ஒர்க் சொல்லி கொடுக்குறதா இருந்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் கிட்டே போயிட்டு இப்படி அவங்க எடுக்கிறது எல்லாமே சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ நீங்கள் இங்கே கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியும் அவங்களே நம்மளை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டர்ஸாக இருந்தாலும் சரி, அது கிளாஸாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டியும் அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம என்ன சொல்கிறது அவங்கள எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு அக்கறை எடுத்து சொல்லி கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதை எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி தெரியும். பட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு க்யூட் லுக்கோடு இருக்கும். இங்கே வந்து நம்ம இன்னும் குட்டியாகவும் கொடுக்கலாம். ஆனால் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் மேலே வந்த மாதிரி இப்படி கொடுத்தோன்னா அந்த டிசைனே லுக்கு வேறு லெவலில் இருக்கும். நான் கம்ப்ளீட் பண்ண பிறகு பாருங்கள், அந்த உள்ள அந்த மொட்டு வந்து இப்படி விரித்த மாதிரி நம்மளுக்கு க்யூட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் கொஞ்சம் லென்த்தியாக கொடுக்குறேன். ஸோ நம்மளுடைய விருப்பம், நீங்கள் ஷார்ட்டாக வேணுமானாலும் கொடுத்துக்கலாம். எப்பவுமே அந்த மாதிரி தான் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுங்கள். இப்போ கூட நம்ம ஒரு ஃப்ளவரை பார்த்தோன்னா கூட ஒரு ஃப்ளவருக்கும் இன்னொரு ஃப்ளவருக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் நம்ம பார்ப்போம். இதை விட இது க்யூட்டாக இருக்குல்ல, அப்போ இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ சேம் தான். நம்ம எப்போயுமே அந்த கம்பேரிசன்ன்றது நம்ம மைண்ட்லேயே அது ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த கம்பேரிசனை நம்மளும் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குற ஸ்டூடெண்ட்கிட்டேயும் இருக்கும், நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் எடுக்கிற அந்த கஸ்டமர்ஸ்கிட்டேயும் இருக்கும். ஸோ அதை நம்ம அவங்க இடத்துல இருந்து அவங்க மைண்ட் செட்லேருந்து திங்க் பண்ணி பண்ணோன்னவே ஆர்டர்ஸும் சரி, டிசைனும் சரி, அண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவோம். ஸோ எது ஒன்றுமே நீங்கள் அவங்க மைண்ட் செட், நம்மளுக்கு ஆப்போனண்ட்டில் இருக்கிற அவங்க மைண்ட் செட்டில் இருந்து திங்க் பண்ணி நம்ம ஆர்டர்ஸும் டிசைனும் பண்ணுங்கள். இட் வில் பி ஒர்த்ஃபுல். அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஸ்டார்டிங்கில் நம்ம போடுறப்ப கொஞ்சம் இதுவாக இருந்தால், ஆனால் இப்போ பாருங்கள் அந்த ஃப்ளவர் அந்த அளவுக்கு வருது பார்த்திங்களா, அப்படியே விரித்த மாதிரி. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா இன்னுமே க்யூட்டாக இருக்கும். அண்ட் நம்ம சென்டர்லேயும் இன்னும் இதை கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் இந்த சில்க் த்ரெட்டை ஒரு லேயர் கொடுத்துட்டு அண்ட் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த இடத்துல ஃபுல்லாகவே கோல்டன் கலர் கொடுக்கலான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா நடுவில் க்ரீன் கலர் கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஓகே, பார்க்கலாம். சாய்ஸ் இஸ் ஆர்ஸ். பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அதை கொண்டு வரோன்றது தான். அண்ட் வந்து நம்ம ஜர்தோசி கரெக்டாக நம்ம அந்த லெவலில் கட் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திங்க்கு. நோட் பண்ணிக்கோங்க. அந்த லெவல் வந்து இந்த ஜர்தோசி கட்டிங் லெவல் கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு இந்த அவுட்லுக்கே பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பாக இருக்காது. ஒன்று ஒரு லெவலில் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த ஷேப்பே கொடுக்காது. ஸோ கட் பண்ணுறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்க். அதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், க்யூட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இது. இஃப் இன்கேஸ் நீங்கள் ஆரி இப்போ தான் லேர்ன் பண்ணுறீங்களா இருந்தாலுமே இது போட்டுடலாம். பாருங்கள், ஆரி நீடிலும் நம்ம யூஸ் பண்ணல, எம்மிங் நீடில் தான் யூஸ் பண்ணுறோம், 10 சைஸ் நீடில். பாருங்கள், ஸோ குயிக்காக போட்டுடலாம். இஃப் இன்கேஸ் இந்த இடத்துல நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே இதில் அந்தளவுக்கு உங்களுக்கு அவுட்லுக்கில் ஷோ பண்ணாது.
ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆரி பிகினர் லெவலில் இருக்கிறவங்க, இப்போ இதெல்லாம் சில்க் த்ரெடெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இந்த மாதிரி டிசைன் நான் சொல்கிறது, இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எல்லாம் வந்து சிம்பிள் தான், ஆனால் வந்து லுக்கு வந்து நைஸ் லுக்காக இருக்கும். பாருங்கள், இப்படி எடுத்து விட்ட உடனே அந்த லுக்கே எவ்வளோ க்யூட்டாக தெரியுதா உங்களுக்கு? சொன்னது அதுதான், எப்பயுமே நெருக்கமாக ஃபர்ஸ்ட் எடுக்காதீங்க. கொஞ்சம் தள்ளின மாதிரி எடுத்துட்டு அப்புறமா தான் அதுக்கு நெருக்கத்தில் நம்ம வரணும். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பெண்டிங் அப்போ தான் கரெக்டாக வரும். நீங்கள் ஆப்போசிட்டாக கொடுத்துட்டிங்கன்னா அது லெவல் நல்லா இருக்காது, அந்த லுக்குமே க்யூட்டாக இருக்காது. சின்ன ஒரு இது தான், சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா அந்த லுக்கே மாறிடும். ஆரியை பொறுத்த வரைக்கும் இஃப் இன்கேஸ் அது ஃபேப்ரிக் பெயிண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு சின்ன அவுட்லுக் தான். பெயிண்ட்னா கூட ஓரளவுக்கு நம்ம இது பண்ணிடலாம். பட் இந்த அவுட்ஃபிட் இந்த லுக்குன்றது நம்ம கரெக்டாக கொண்டு வந்தானு தான் வரும். பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இந்த ஃப்ளவர், ரியலான ஃப்ளவர் வந்து ஒரு இந்த மட் வந்து அந்த விரியிறப்போ இருக்கிற அந்த டிசைன் மாதிரி வரும் அழகாக. சிலர் வந்து இப்படி சின்னதாக கொடுத்துருவாங்க, அது என்ன ஆகும், இதுலேயே ஒட்டின மாதிரி இப்படி இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கம்ப்ளீட் ஆக போகுது. அண்ட் இது கம்ப்ளீட் ஆன பிறகு உள்ளே நான் வந்து க்ரீன் கலர் ஜர்தோசி தான் கொடுக்கலான்னு இருக்கேன். க்ரீன் கலர் ஜர்தோசி அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பர்பிள் கலர் ஜர்தோசி கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதை கொடுத்துட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சேம் இதே ப்ரொசீஜர்லேயே தான் கொடுக்க போகிறேன் உள்ள. அண்ட் ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் இந்த சில்க் த்ரெட்டில் வரும், அதுவுமே எப்படின்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாருங்கள், இது நல்லா அழகாக இப்படி கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் உள்ள க்ரீன் கலர் ஜர்தோசி கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த க்ரீன் கலர் ஜர்தோசி தான் கொடுக்க போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவரை இது வரைக்கும் நான் வந்து எல்லா வீடியோஸும் போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து இப்போ என்ன கண்டினியூ பண்ணுறேன். இது பாருங்கள், ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் நான் கொடுக்குறேன். நம்ம இங்கே ஃபுல்லாகவும் ஃப்ரெஞ்ச் நாட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இதில் தெரியுதுங்க இல்லையா, சுகர் ஒயிட் பீட் இதை தான் கொடுக்க போகிறோம். அப்போ வந்து அது என்னென்னா ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கும், நம்மளுக்கு அழகாக மட் மாதிரி இந்த மொட்டு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் நான் கொடுக்க போகிறேன். இது ஃபுல்லாகவே நான் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்பும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அண்ட் இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஃபுல் வீடியோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் ஆகிடும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் லாங் நாட் தான் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக தான் ரொம்ப ஸ்லோவாக தான் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஞ்ச் லாங் நாட் தான் இப்போ கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்னொன்று கொடுக்கலாம். நம்ம உங்களுக்கு தெரியணும் தான் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் பிளராக தெரியும் ஜூம் பண்ணி எடுக்கிறதுனால தான், ஏன்னா நான் உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காக தான் அப்படி எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் லாங் நாட் தான் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஞ்ச் லாங் நாட் கொடுக்குறோம். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டவுட்டும் நான் கிளியர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக நம்ம கொஞ்சம் நெருக்கமாக எப்பவுமே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நான் எடுத்த பிறகு பார்த்தோன்னா இந்த ஸ்டெம்மில் இருந்து கொஞ்சம் விலைக்கு இருக்க மாதிரி இருக்கும், ஸ்டெப்பு கொஞ்சம் அவுட் சைடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் எடுத்துகிட்டு போடுங்க. அதே மாதிரி லாங்கும் அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்படி கொஞ்சம் கிட்ட இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அப்படி தள்ளின மாதிரி வச்சு போடுங்க. அப்போ தான் வந்து அந்த லாங் டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக வரும் நம்மளுக்கு. கொஞ்சம் இப்படி இதிலிருந்தும் கொஞ்சம் கேப் விட்டு இருக்கிற மாதிரி வச்சு போடுங்க.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி ஃபுல்லாகவும் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி நெருக்கமாக எடுங்க. இன்னொன்று கிட்ட இப்படி க்ளோஸ் அப்பில் இப்படி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் சேம் ஃப்ரெஞ்ச் நாட் தான். டிஸ்டன்ஸ் மட்டும் பாருங்கள், இங்கேயும் கேப் இருக்கணும் இந்த ரெண்டுத்துக்கும் கரெக்டாக. இந்த டிஸ்டன்ஸும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். பார்த்துட்டு அப்படிங்க, ஏன்னா அந்த அவுட்ஃபிட் நம்மளுக்கு க்யூட்டாக இருக்காது இல்லைன்னா. பாருங்கள், இதில் நான் இப்போ இது சேம் கலர் கொடுத்துட்டு வரேன். நீங்கள் இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம், இல்லை க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக சொல்லணுன்னா, அந்த வீடியோ எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த டிஃபிகல்ட் ஒர்க் தெரியும். இப்போ நம்ம நார்மலாக போட்டோன்னா நல்லா வருது. இந்த கேமராவுக்கு கரெக்டாக தெரியுதா பார்த்து போடுறப்போ சம்டைம்ஸ் மிஸ்டேக்ஸ் ஆகும். மற்றபடி நீங்கள் நார்மலாக போட்டிங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துடும். கேமராவில் உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கிட்டே நம்ம போடுறப்போ கொஞ்சம் ஸ்லோவாக போடுறோம், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். நாட் ஒன்லி தட், நான் எப்பவுமே வந்து நீங்கள் பிகினராக இருக்கவங்களுக்கோ தெரியணும் அப்படின்றதுக்காக எப்பவுமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி தான் போடுவேன். எதையுமே ஹைட் பண்ண மாட்டேன். இன்கேஸ் நானே நம்ம பண்ணுறப்போ இந்த மாதிரி மிஸ்டேக் வருதுன்னா, இப்போது அட்வான்ஸ் லெவலில் முடித்தவங்களுக்கும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுமே நல்லா போட ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் அந்த மிஸ்டேக்ஸ் என்னன்றதையும் நான் ஷோ பண்ணி தான் நான் எப்போயுமே என்னுடைய சேனலில் போடுவேன். ஸோ இது ஒரு இது தான், நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சம்டைம்ஸ் நம்ம அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்குமே நம்ம போடுறப்போ சம் மிஸ்டேக்ஸ் வரும். ஏன்னா வந்து இது வந்து 1+1 2 அப்படின்ற மாதிரி கிடையாது, சம் கிடையாது. ஸோ நம்ம த்ரெட் எடுக்கிறதுல இங்கே டைட்டாக இருக்கணும். அண்ட் வந்து இந்த இடத்துல நம்ம போடுறப்போ ஏதாவது ஒரு இதில் ஒரு சின்ன நூல் சிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே மிஸ்டேக்ஸ் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் போடுறப்ப கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்பவுமே ஏன் நம்ம போடுறப்ப சிக்காகுது இப்படியெல்லாம் உங்களுக்கு தோணலாம். ஸோ அது எல்லாருக்குமே நடக்கிறது தான், நாட் ஒன்லி உங்களுக்கு மட்டும் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன ட்ரிக்ஸு, நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய அப்போ தான் லீஃப் மாதிரி இந்த ஷேப் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு போயிட்டு நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கேட்கணும். அப்போ வந்து அந்த பெஞ்ச் நம்மளுக்கு கரெக்டாக வரும். பார்த்தீங்கன்னா அந்த பெண்டு வர இடத்துல மட்டும் அந்த ஃப்ளவர் பெண்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா அப்படி கொண்டு போயிட்டு நம்ம கொண்டு வரணும். அது மட்டும் ஃப்ளவர் லுக்கு நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷேப்பையும் நம்ம கரெக்டாக கொண்டு வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அழகாக சேம் எப்பவுமே சில்க் த்ரெட்ல நிறைய பேர் பண்ணுற ஒரு த்ரெட் கட் ஆகிட்டு அப்படின்னு நிறைய பேர் கிவ் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பாக சில்க் த்ரெட் வந்துடும். வராமல் யாருமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்துடும். ஸ்டார்டிங்கில் ரொம்ப வெக்ஸாக இருக்கும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துடும். ஈவன் எனக்குமே கூட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸில் கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நல்லா வந்துடும். பாருங்கள், எப்பவுமே பாருங்கள், இப்படி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல நம்ம கொடுக்குறப்போ கொஞ்சம் அந்த உள்ளிக்கும் ஒரு ஸ்டிச் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே ஒரு நாட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கட்டிங் பண்ணுங்க. இப்போ இங்கே நாட் போட்டுட்டு இங்கேருந்து கட்டிங் பண்ணிக்கோங்க. அதில் சேர்ந்து மாறி வரணும். கொஞ்சம் இந்த நாட் உள்ளே கூட நீங்கள் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு சேர்ந்து மாறி வரும். இந்த மாதிரி இந்த பெண்டை கட்டி கொண்டு வரணும். கரெக்டாக பாருங்கள், ஃப்ளவரே க்யூட்டாக இருக்கும் நம்ம கொண்டு வரப்போ. ஸோ எனக்கு அப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஷோ பண்ணுறேன். ஒரு வாட்டி நம்ம இந்த கொண்டு வந்துட்டு நாட் போட்டுருக்கேன். கட்டினி கொண்டு வந்துட்டு ஒரு நாட் போட்டுருங்க. அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி இங்கேருந்து இங்கேருந்து கண்டினியூ பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அவுட்லேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இங்கே சிறுதோசி வச்சு ஒரு ஏன்னா எம்போஸ் ஆகிறதுக்காக சிறுதோசி வச்சு கொடுத்துட்டு என் உள்ளவும் அவுட்லேட் கொடுத்துட்டு லோடிங் பண்ணுறேன்.
பேக் டு பேஜ் இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி போடுறதுக்கு எஸ்டே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஃபுல்லாக எப்படி நம்ம லோடிங் பண்ண போகிறது ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் போஸ்ட் வரதுக்காக இந்த ஜர்தோசி கோல்டன் கலர் ஜர்தோசி தான் கொடுப்பேன். கோல்டன் கலர் ஜர்தோசி அப்படி இல்லைனா உங்ககிட்ட இந்த கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் பிக்காக ஃப்ளவர் போடுறீங்கன்னா பைப்பிங் த்ரெட் நம்ம இந்த ஃபுல் பண்ண மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு இல்லை நம்ம நாட் போட்டுட்டு கைலி மாதிரி செயின் மாதிரி போட்டு எம்போஸ் ஆகிறதுக்கு நல்லா கொஞ்சம் குட்டி போடுறதுனால பைப்பிங் த்ரெட் நம்ம வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் போடுறேன் பாருங்க. இப்போ நம்ம லென்த் யூஸ் பண்ணுறதுனால ஜர்தோசி இந்த துணி நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ஆனால் லோடிங் பண்ணுறப்போ இந்த நீட் தான் யூஸ் ஆகும். இப்போ வந்து நான் 9 யூஸ் பண்ணுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி த்ரெட் நம்ம எடுத்துட்டு இப்போ அப்படியே ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இப்படி நம்ம அப்படியே ஸ்டிச் கொடுக்கிறதுக்கு வரும். அப்படி ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்க கட் பண்ணிட்டு சின்ன அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அப்படியே குட்டி குட்டியாக ஜாயின் பண்ணிக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சின்ன சின்ன நாட் போட்டுட்டே வரணும் ஒரே ஜர்தோசியை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஜர்தோசியில் எம்போஸ் ஆகிறதுக்காக போடுறோம் ஸ்டிச்சஸ். இப்போ வந்து லோடிங் பண்ண போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லோடிங் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நீட்டில் தான் யூஸ் பண்ணுறேன். இங்கேருந்து நம்ம ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். ஃபஸ்ட் ஸ்டிச் மட்டும் தான் இங்கிருந்து எடுக்கணும். அப்புறம் பாருங்க இங்கே எடுத்துட்டு அதுக்கப்புறம் டவுனில் போகிறோம். இங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு 2 ஸ்டிச்சாக கொடுத்துருங்க. அங்கே எப்படி லோடிங் எல்லாத்தையும் ஆல்ரெடி லோடிங் உங்களுக்கு காட்டியிருக்கேன். சேம் அதே ப்ரொசீஜர் தான். கீழே 2 ஸ்டிச் கொடுத்துட்டு பாருங்க இங்கே ஒரு 2 ஸ்டிச் கொடுத்துட்டு அங்கே நம்ம பேக் போகிறோம். இங்கே ஒரு ஸ்டிச் அங்கே இங்கே ஒரு ஸ்டிச் தெரியும் உங்களுக்கு அதான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அன்றைக்கி இங்கே ஒரு ஸ்டிச் அண்ட் அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் இங்கே ஒரு ஸ்டிச் பாருங்க. இப்போ இங்கே நம்ம 2 ஸ்டிச் பண்ணோம். மேலே வந்து உள்ள ஒரு ஸ்டிச் வெளியே பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே பேக் எடுத்துக்கணும். எடுத்து போயிட்டு அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டிச் எனக்கு அது உள்ள ஒரு ஸ்டிச். இதுக்கு நம்ம நல்லா நீட்டில் திருப்பி எடுக்கணும். ஏன்னா நிறைய சில்க் த்ரெட் வரல அப்படின்றீங்க பார்த்துட்டு கொடுக்குறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்போ பார்த்த மாதிரி திருப்பி எடுத்திங்கன்னா ஒரு ஸ்டிச் வந்து இப்படியே கொண்டு வந்து இங்கே விட்டு இங்கே எடுத்துருங்க. எனக்கு இந்த ஸ்டிச்சை அப்படியே கொண்டு போயிட்டு இங்கே ஒன்று அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஸ்டிச் சேம் அதே மாதிரி பேக்கில் நம்ம வரப்போ இங்கே ஒரு ஸ்டிச் பாருங்க. இப்போ இப்படி பேக்கில் வரப்போ ஒரு ஸ்டிச் மட்டும் இங்கே கொடுத்துருவோம். இந்த நம்ம எங்கோஸில் வரதுக்கு ஜர்தோசி கொடுத்தோம் பார்த்தீங்களா அதில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே நம்ம பேக் வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டிச் இங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம பேக் போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வெளியே இங்கே ஒரு ஸ்டிச் எனக்கு உள்ள ஒரு ஸ்டிச். நீங்கள் த்ரெட்டு நல்லா லூஸாக விடுங்க. த்ரெட் அப்போ எனக்கு நல்லா இப்படி வரும். எடுத்துகிட்டு பாருங்க நல்லா லூஸாக விடுங்க. இப்போ உள்ள ஒரு ஸ்டிச் அப்படி அவுட்டரில் ஒரு ஸ்டிச் ஸ்ட்ரெயிட் அப்படியே பேக் போயிடலாம். இங்கே வெளியே ஒரு ஸ்டிச் அங்கே உள்ள ஒரு ஸ்டிச் பேக்கில் வந்து இங்கே நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு சமயத்தில் அந்த திக்னஸ் ரொம்ப இருக்கிற மாதிரினா நீங்கள் போகணும் அவசியம் இல்லை. ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். நீங்கள் எப்பயுமே போட்டுட்டே இருக்கணும் கிடையாது. உங்களுக்கு எடுத்து வந்துட்டு நீங்கள் எடுத்து போய்க்கலாம். உள்ள ஒரு ஸ்டிச் எனக்கு ஒரு ஸ்டிச் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடணும். போயிட்டு அதில் ஒரு ஸ்டிச் எனக்கு உள்ள ஒரு ஸ்டிச் அப்படியே நம்ம கொண்டு வரோம். இப்போ அப்படியே உள்ள ஒரு ஸ்டிச் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அகைன் வெளியே ஒரு ஸ்டிச் சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ பாருங்கள் அப்படி லூஸாக வரும் உங்களுக்கு. அகைன் கொண்டு போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும். இப்போ வெளியே ஒரு ஸ்டிச் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் எம்போஸில் தெரியும் பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஃபுல் ஃப்ளவருக்கு நம்ம கொடுக்குறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சைட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த கிளவுட் லேயர்லாம் சுகர் பீட் அந்த மாதிரி கொடுத்துட்டு எனக்கு சென்டர்லேயும் ஒரு ஏதாவது அவுட் லேயர் கொடுக்கணும். மேபி நம்ம ஜர்தோசி நடுவில் கொடுக்கலாம். அப்படி அதை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இல்லை சுகர் பீட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு பார்த்தோம்னா அது எனக்கு நல்லா தெரியும். இப்போ இது நான் ஒன் டைம் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். அது பார்க்குறப்ப சிலருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஆனால் ஃபுல் வீடியோ எந்த எடுத்தாலும் உங்களுக்கு வந்து கஷ்டமாக பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நடுவில் உங்களுக்கு வந்து கட் பண்ணிட்டு எடுக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பவுமே வந்து சில்க் த்ரெட் பண்ணுறப்போ நல்லா என்ன லூஸ் எடுக்கோங்க. அதே மாதிரி இப்படி எடுக்கிறப்ப ஹூக் வந்து பேக் சைடு அங்கே பார்த்து இங்கே நம்ம பஞ்ச் பண்ண போகிறோம். அங்கே பார்த்த மாதிரி கொடுத்துட்டு பாருங்க எடுக்கிறப்ப நம்மள பார்த்த மாதிரி இப்படி வரணும் பாருங்க. நம்மள பார்த்த மாதிரி இப்படி வரணும். ஸோ அப்போ நீங்கள் எடுக்கிறப்போ ஈஸியாக வந்துடும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு த்ரெட் கட் ஆச்சுன்னா அதை நாட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போடுங்க. அதுக்கப்புறமா நாட் போடுங்க. பேஷன்ஸ் எப்பயுமே சில்க் த்ரெட்ல பேஷன்ஸ் ரொம்பவே முக்கியங்க. நான் உங்களுக்கு ஸோ மெனி டைம்ஸ் அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. எவ்வளோ ஈஸியாக வந்து பாருங்க. ஸோ அப்படி எடுக்கிறப்போ இப்போ நமக்கு லூஸ் ஆகும். அந்த சிக் ஆகுது அந்த மாதிரி எவ்வளோ வேணா இருக்கலாம். அந்த மாதிரி லூஸ் ஆகும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் நம்ம வந்து இந்த கிளாத் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கும். இந்த டக்னஸ் சவுண்ட் வர மாதிரி. ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணுற கிளாத் நல்லா டைட்டாக இருக்கணும் பாருங்க. எடுத்துட்டு ஹூக் பாருங்க நல்லா இந்த ஹூக் வந்து கரெக்டாக நம்ம எந்த பக்கம் அந்த பக்கத்தில் வச்சுட்டு கரெக்டாக பஞ்ச் பண்ணணும். அங்கே நம்ம பஞ்ச் பண்ணிட்டு பாருங்க தெரியுதுங்களா இப்போ லூஸாக அதே மாதிரி த்ரெட் வெட்டப்பையும் நீங்கள் நல்லா லூஸாக விடுங்க. ரைட் அப்படி லூஸாக விடுங்க. இங்கே நமக்கு இந்த ஃப்ளவர் ஸ்டிச் ஏன்னா வந்து ஃப்ளவர் வந்து கொஞ்சம் குறுகின மாதிரி வரும். ஸோ ஒரு ஸ்டிச் வந்து இந்த இடத்துல போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக நம்ம எப்பயும் மாதிரி இந்த இடத்துல எடுத்து வந்துட வேண்டியது. இந்த குறுகின மாதிரி வரத்துக்கு வரப்போ கொஞ்சம் இங்கே ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு இழுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம போகிற மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ ஸ்ட்ரெயிட் அங்கேயே கொண்டு போயிடுங்க. ஸோ அந்த ப்ராடாக இருக்கிற பக்கம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா போட வேண்டியது வரும். அண்ட் அந்த குறுகலாக இருக்கும் நேரவாக சொல்லுவாங்க. அந்த குறுகலாக இருக்கிற இடத்துல வரப்போ நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டிச்சஸ் அங்கே பக்கத்துலேயே போட்டு அப்படி ஒரு ஸ்டிச் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நான் மட்டும் அந்த ஸ்டிச் மட்டும் ஷோ பண்ணுறேன். எடுத்துட்டு இங்கே போய்ட்டோமா அப்படியே எடுத்து உள்ள ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அகைன் நம்ம பேக் எடுக்கிறப்போ பாருங்கள் லூஸ் வரும். இங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு மேபி இங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்து இப்படி ஒரு ஸ்டிச் எடுக்கலாம். நீங்கள் தெரியாது இப்படி எடுத்துகிட்டு பாருங்கள் இங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்து இங்கே உள்ள ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு பாருங்கள் உள்ள ஒரு ஸ்டிச் கொடுத்து அவுட்டர் லேயரில் ஒரு ஸ்டிச் கொடுத்து அகைன் நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ ஸ்டிச் அங்கே கொண்டு போயிட்டு உள்ள ஒரு ஸ்டிச் அகைன் உள்ள ஒரு ஸ்டிச். ஸோ இப்போ அகைன் நம்ம பேக்கில் எப்பயும் ஆஸ் யூஷுவலாக பேக் வந்துட்டு அப்படியே ஸ்டிச் போட்டு வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் அகைன் நம்ம அப்படியே வந்துட்டு உள்ள ஒரு ஸ்டிச் அண்ட் பேக்கில் அந்த லேயர் தான் ஒரு ஸ்டிச். இப்போ சில்க் த்ரெட் வந்து நம்ம சிக்காச்சுன்னா அந்த நாட்டை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. அட் சேம் டைம் ஒரு த்ரெட் கட்டாக ஒரு த்ரெட் இருக்கும். இது 90% நடக்கும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு பிகினர் அக்கௌண்ட் அப்போ என்ன பண்ணுங்க ஒரு லேயர் கட்டாக அந்த ஒரு லேயரில் என்ன பண்ணுங்க குட்டியாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு இங்கே உள்ள விட்டு இங்கே எடுத்துக்கோங்க. எடுத்தீங்கன்னா 2 லேயருமே கரெக்டாக வந்துடும். அப்போ நீங்கள் அப்படியும் போகலாம். உங்களுக்கு கஷ்டமாக தான் இல்லைனா ரெண்டுமே வந்து நம்ம நாட் மாதிரி கொடுத்துட்டு ரெண்டுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு அகைன் நம்ம நாட் போட்டு எடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி எடுத்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். ஒரு த்ரெட் கட்டாக வரப்போ நான் சொல்ல இந்த டிப்பு அப்படி இல்லை நீங்கள் அந்த மாதிரி மெத்தட் வந்து கஷ்டமாக இருக்குன்னா எப்பயும் போல நம்ம அந்த த்ரெட் கட் பண்ணிட்டு எடுங்க. ஒரு த்ரெட் கட்டாச்சுன்னா மோஸ்ட்லி வந்து அந்த ஒரு த்ரெட்டுக்கு நாட் போட்டு எடுத்து பெஸ்ட்னு சொல்லுவேன். அதுக்காக இன்னொரு த்ரெட் நம்ம கட் பண்ணிட்டு எடுக்கிறத அந்த மாதிரி எடுக்கிறது பெஸ்ட். அட் சேம் டைம் உங்களுக்கு ஃபார்ம் அழகாக வருதான் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த அவுட்டர் லேயர் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்க அந்த அவுட்டர் லேயர் பாருங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ரைட்டா
இந்த அவுட்லேயர் பாருங்கள், அதில் அப்படியே ஒரு அழகாக எங்கள் ஊரில் பாருங்கள் அவுட்லேயர் பாருங்கள், நல்லா ஸ்டிக்கர்ஸ் ஃபார்மாக வரும். அதே மாதிரி இங்கே ஃபார்மாக வரும். ஸோ இந்த மாதிரி போட்டு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம 3 லேயர் சரி த்ரெட் கொடுத்துருக்கோம், 3 லேயர் 1 லேயராக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சுகர் பீட் பிகினராக பார்க்குறவங்களுக்காக தான் நான் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அப்புறம் போகிறேன், குயிக்காக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு போகிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் பைப்பிங் த்ரெட் ஸ்டிக் பண்ணிவிட்டு சுகர் பீட் லோடிங் கொடுத்துருக்கேன். இது சுகர் பீட், இது வந்து 3mm பீட் ஒயிட் பீட், இது 3mm பீட் கோல்டன் பீடு. ஆல்ரெடி பார்த்துருக்கேன், நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன் பாருங்கள். 3mm பீட் கோல்டன் பீட், 3mm பீட் ஒயிட் பீடு. ஸோ இதெல்லாமே முந்தானி கலரில் வரதுனால அது கொடுத்துருக்கேன். நான் அதுக்கப்புறமும் ஒரு லேயர் வந்து சுகர் பீடிங்க நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் 3mm பீட் அண்ட் ஒயிட் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணி சர்க்கிள் பண்ணுற மாதிரி சுகர் பீட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீட் கொடுத்துருக்கேன். அதில் வந்து சுகர் பீடும் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே பீட் லாக் தான். எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்பும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ. நீங்கள் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் வீடியோவும் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். நாட் ஒன்லி தஸ், நான் இந்த ஆல்ரெடி நான் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண அந்த ஸ்லீவ்லேயும் நான் வந்து உங்களுக்கு எல்லா இதுவுமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நான் திரும்பவும் அதே அப்லோட் பண்ணாமல் நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து உங்களுக்கு எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்து நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். பிகாஸ் பிகினராக இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் நிறைய டிப்ஸ் இன்னுமே நான் வந்து கிளாஸுக்கு வரவங்கள நோட் பண்ணுறதுனால இன்னும் நிறைய டிப்ஸ் கொடுத்து நான் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகே வாங்க, இப்போ வந்து இதில் நான் உள்ள செக்குடு எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு இதை தான் நான் யூஸ் பண்ணி செக்குடு போட்டேன் பாருங்கள். ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம இது ஸ்கேல் வச்சு நம்ம இப்போ போட்டோன்னா கரெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி பெண்ட் ஆகிற மாதிரி ஒரு இதுவோ இல்லை இந்த மாதிரி ஸ்டிக்கோ இல்லை ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இது டேகு, இதில் வச்சு தான் நான் வந்து இப்படி போட்டேன். ஏன் இதை நம்ம யூஸ் பண்ணாமலே கூட இப்படி போடலாம் லைன்ஸு, பட் அந்தளவுக்கு நேச்சுராக வராது. இஃப் இன்கேஸ் அது கொஞ்சம் இந்த கேப் வந்து டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா அப்போ நம்ம போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுறப்போ அது லுக்கு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுங்கள், அதுதான் கம்ப்ளீட் லுக்கு கொடுக்கும். அது எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகினர் ஸ்டேஜ்லேருந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸை நல்லா க்ரோத் பண்ணும். ஸோ இந்த டிப்பை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அட் த சேம் டைம் நம்மளுக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், க்ரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். அண்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக கொடுக்குறோமோ அதுவுமே ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், நான் இங்கே சுகர் பீடு தான் நான் இந்த லைனுக்கு எல்லாமே சுகர் பீட் கொடுக்க போகிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் எப்பவுமே சொன்ன மாதிரி இங்கே துலிப் நீடிலை விட இந்த அயன் நீடிலை எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு குயிக்காக வரும். நீங்களும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ளவுஸ் இந்த இன்பிட்வீன் கேப்பில் நீங்கள் டைம் லெஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் நிறைய ஸ்டிச்சஸ் போடலாம், ஏர்ன் பண்ணலாம். இந்த துலிப் நீடில் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் பிகினர் ஸ்டேஜில் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதில் தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்து லேட்டாகவோ அதுக்கப்புறமா இதை குவிட் பண்ணிவிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு வந்து ஸ்பீடை கொடுக்கும். ஏன்னா வந்து இதில் நான் ஆல்ரெடி ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் கொஞ்சம் தான் பீட் கோக்க முடியும், பட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பீட்ஸ் எடுக்கலாம். எடுக்கிறப்பையும் குயிக்காக இப்படி நிறைய போட்டுட்டு இப்படி எடுத்திங்கன்னாவே குயிக்காக வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸில் நீங்கள் நல்லா கொண்டு போக முடியும். ஸோ இதெல்லாம் டிப் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுகர் பீட் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். இங்கே இந்த ஸ்டிச்சிலேருந்து நம்ம எப்பயுமே இங்கிருந்து எடுத்துக்கோங்க த்ரெட்டை. பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். இங்கிருந்து எடுக்காதீங்க, எப்பவுமே இந்த த்ரெட்டு நடுவில் இருந்து எடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த டைட்னஸ் நம்மளுக்கு கொடுக்கும். இதெல்லாம் வந்து ஒரு டிப் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். அண்ட் நான் இப்போ த்ரெட்டை இங்கே எண்ட் பண்ணியிருக்கிறதுனால இங்கிருந்தே ஃபர்ஸ்ட்டு போட்டுடலான்னு போடுறேன். இப்போ பாருங்கள், இங்கிருந்து இப்போ நம்ம இங்கே உங்களுக்கும் நல்லா தெரியும் பாருங்கள். இங்கிருந்து எடுங்க. இந்த பீட் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இன்பிட்வீன் கேப்லேருந்து எடுத்திங்கன்னா அப்போ வந்து நம்மளுக்கு டைட்னஸ் நல்லா கொடுக்கும். இதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, பட் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு இந்த பீட் நடுவில் இங்கே ஒரு நாட்டை போட்டுருங்க. நாட்டை போட்டுட்டு எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே சுகர் பீடு 2 பீடாக தான் கொடுக்கணும்னு சொன்னேன் நான். அதே மாதிரி 2 பீடாக கொடுங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எப்பவுமே எண்டில் இப்படி கேப் விட்டு எடுக்காதீங்க. நல்லா இப்படி உள்ளுக்கு தள்ளின மாதிரி இதை போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு பீட் நடுவில் வந்து கேப் பண்ணுறது வராது. பாருங்கள், நிறைய பேர் வந்து போடுறப்போ நல்லா திக்காக போடுறோம், பட் ஸ்டாண்ட்லேருந்து நாங்கள் கழட்டுறப்போ பார்த்தா கேப் வந்துடுது சொல்கிறீங்க. நான் சொல்கிற மாதிரி இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கேப் வரவே வராது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் எவ்வளோ பீட்ஸ் எடுக்க முடியுதுன்னு. அப்போ நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, நீங்கள் வந்து அயன் நீடில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்கன்னு.
ஒன்றுமே இல்லை. இதில் வந்து 10 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், இந்த எண்டில் இப்படி கேப் விட்ட மாதிரி இப்படி கொடுக்காதீங்க எப்பயுமே. அதை விட பாருங்கள், இப்படி நல்லா இப்படி தள்ளின மாதிரி இந்த கேப்பில் கொஞ்சம் இப்படி நீடில் இப்படி வச்ச மாதிரி இப்படி கொடுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாகவும் வந்துடும். அண்ட் வந்து உங்களுக்கு பாருங்கள் அப்படியே திக்னஸாகவே தான் இருக்கும். இந்த கேஃபே இருக்காது. பீட் நடுவில் பாருங்கள் கேஃபே இருக்காது. ஓகே, நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் நான். பாருங்கள் இது நடுவில் கேஃபே வராது. ஸோ நான் ஜூம் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். 2 பீடாக கொடுங்க எப்பவுமே. அட் த சேம் டைம் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒரு பீடு வந்து இந்த 3mm பீடெல்லாம் ஒரு பீட் கொடுப்போம். அப்போ என்ன ஆகும்னா சிலது வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு போடுங்க. இல்லைன்னா நீங்கள் வேறு எதனா டிசைன் போடுறப்போ நடுவில் எதனா கேப் வந்ததுன்னா நீங்கள் போடுறப்போ அது கரெக்டாக போய் செட்டில் ஆகாது, கம்ப்ளீட் லுக்கை கொடுக்காது. இப்போ இந்த இடத்துல நான் இந்த கேப்லேருந்து தான் எடுத்து போட்டேன். இதுவே 2 பீடு ஸ்டிக் அந்த 2 ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணாமல் போட்டிங்கன்னா இந்த கேப்பில் நான் எடுக்கிறப்போ அந்த த்ரெட்டு உள்ளுக்கு போகவே போகாது, இங்கே மேலே தான் நிற்கும். ஸோ இதுக்காக தான் வந்து எப்பயுமே 2 பீடு ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா அப்போ வந்து நீங்கள் பிரிச்சுட்டு தான் போடணும். அது நான் உங்களுக்கு வேணால் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். 2 பீடு ஒட்டின மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அதில் இருக்கான்னு தெரியல, நான் டைம் சர்ச் பண்ணி பார்த்துக்கிறேன். அது இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பீடு இருந்ததுன்னா எப்பயுமே எதுலேயுமே நீங்கள் இந்த மாதிரி கட்டர் வச்சுட்டு இப்படி கட் பண்ணிவிட்டு பாருங்கள், கட் பண்ணி அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, அஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் இதுவான மாதிரி தான் பீடு தெரியும், ஆனால் ஒன்றும் ஆகாது, நீங்கள் போட்டு விட்டுலாம். அடுத்த ஒட்டின மாதிரியே போட்டிங்கன்னா இந்த கேப்லலாம் நம்ம த்ரெட் எடுக்கிறப்போ கரெக்டாக வராது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த கம்ப்ளீட் லுக்கை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் இதை போட்டுருவீங்க, இன்கேஸ் நீங்கள் கஸ்டமருக்கு போட்டே கொடுத்துட்டிங்கன்னா கூட திடீர்னு அவங்க நீங்கள் அந்த ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல த்ரெட்டு வந்து மேலே தூக்குன மாதிரி இருக்கும். அதெல்லாம் தைச்ச பிறகு தான் அது தெரியும். அப்போ என்ன ஆகும், கஸ்டமருக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல ஃபீட்பேக் இருக்காது, நெக்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறதா இருந்தாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறதா இருந்தாலும் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஆரியில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் என் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே இதெல்லாம் சொல்லி தான் அது பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். என்னுடைய ஒரே மோட்டிவ், வீட்டில் இப்போ என் கிளாஸுக்கு வர ஸ்டூடெண்ட் மாதிரி ஆன்லைனுக்கோ இல்லை ஆஃப்லைன்லேயோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃப்லைன்லேயோ வந்து கற்றுக்க முடியாத நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ எதுலேயுமே இப்போ பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை. அது கரெக்டாக நான் இத்தனை ஸ்டூடெண்ட் தான் எடுப்பேன், ஆனால் அவங்களுக்கு கரெக்டாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏதோ எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வீட்டில் இருந்துகிட்டே எதனா ஒன்று லேர்ன் பண்ணிக்கணுன்றவங்களுக்கு அந்த அந்த நம்ம கொடுக்குற அந்த டிப்ஸில் இருந்து அந்த ட்ரிக்ஸில் இருந்து எல்லாமே அவங்க தெரிஞ்சுட்டு பண்ணுறப்போ அது ஒரு கம்ப்ளீட் ஒர்க் ஆகும். அவங்க அதில் நல்லா க்ரோத் ஆகலாம். அதனால தான் நான் இவ்வளோவும் சொல்லி நான் அவங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஸ்டிச்சஸுமே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ஸ்லோவாகவும் தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா பிகினர் லெவலில் இருக்கவங்க நீங்கள் கிளாஸ் போகாமலே கண்டிப்பாக நீங்கள் இதில் பார்த்து மட்டுமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ அம் தேர் ஃபார் யூ டு கிளியர் யுவர் டவுட். நான் ஸோ மெனி டைம்ஸ் நான் அதை தான் மென்ஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நான் ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஏன்னா இப்போது ஒரு குழந்த பிறந்திருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து கற்றுக்கணுன்னா ஜஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் இந்த சேனல் பார்த்தா அதை பார்த்து கற்றுக்கணும் அவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று போடுறப்போ அவங்களுக்கு அந்த டிப்ரெஷன்ன்றது இருக்காது. நம்மளும் ஒன்று பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் பேபி கொஞ்சம் க்ரோத் ஆன பிறகு நம்ம என்ன ஆகும், அதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போட்டுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம். தினமும் டைம் இல்லைன்னா கூட ஒரு 30 மினிட்ஸ், ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஃபஸ்ட்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தினமும் 30 மினிட்ஸ் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் 1 ஹவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிடும் டைம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல திரும்பவும் நம்ம இந்த கேப்பில் இன்னொரு பீடு இங்கே கொடுக்கலாமேன்னு கொடுத்துடாதீங்க. ஏன்னா அது வந்து மிஸ்டேக் ஆகிடும். அந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணாதீங்க. சில இடத்துல வந்து நம்ம அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இன்னொரு பீடை கொடுத்துருவோம். அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக இன்னொரு பீடை கொடுக்காதீங்க. கொடுக்காமலே இந்த ஸ்டிச்சை இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு
நார்மலாக நம்ம நாட் போடுற மாதிரி அவ்வளோதான். நாட் போட்டுருங்க, கம்ப்ளீட் ஆகிடும். அகெயின் நம்ம எல்லா இந்த லைன்ஸுக்குமே நம்ம இப்போ நாட் போட்டுட்டு எல்லா லைன்ஸும் அதே மாதிரியே கொடுத்துட்டு நான் உங்களுக்கு அதுவுமே வேணால் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஃபுல்லாக லைன்ஸ் கொடுக்குறது குயிக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த பீடுமே சுகர் பீடும் தான், இந்த சுகர் பீடும் தான் ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த பீடை நம்ம கட் பண்ணிக்கிறோம். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்டலில் தான் வாங்கிடுவேன், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சுகர் பீட் அண்ட் வந்து கோல்டன் பீட் எடுத்துக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த சென்டர்லேருந்து தான் எடுத்துப்போம் த்ரெட்டை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் திரும்பவும் கூட. இங்கேருந்து நம்ம த்ரெட் எடுக்கிறோம், ஜூம் பண்ணி தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படி எடுத்து இங்கே ஒரு நாட் போட்டுடுறோம். ஒன்று இப்படியே நாட் போட்டே பண்ணுங்கள், ஏன்னா வந்து நம்ம இந்த இடத்துல இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நாட் போட்டுருங்க எப்பயுமே. இது ஏன் இந்த மாதிரி நாட் போடுறோன்னா, இப்படி நாட் போட்டுருங்க. ஒன்றுத்துக்குமே இப்படி நாட் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அந்த நாட் வந்து தெரியக்கூடாது, நல்லா குட்டியாக போட்டுருங்க இந்த மாதிரி. இப்போ நான் இங்கிருந்து இப்படி த்ரெட் எடுத்துமே இப்படி போடலாம். அது நம்ம கொடுக்குறேன் பாருங்கள். இங்கேருந்துமே நம்ம அதுக்கு வந்து பெரிய பீடு 3mm பீடு எடுத்துகிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் இப்படி கொடுத்தும் போடலாம். இப்படியே எடுத்து இப்படி கொடுத்தும் போடலாம். அந்த கேப்பில் தான் நம்ம கொடுக்க போகிறது. இப்படி கொடுத்தும் இப்படி போட்டுட்டு போகலாம். ஆனால் என்ன ஆகும்னா, இந்த பீடு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இந்த மாதிரி தெரியாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் ஒரு தடவை உங்களுக்கு நல்லா ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பிக் சைஸ் பீடு தான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த சென்டரில் இப்படி எடுத்துகிட்டு இங்கேருந்து கொடுக்குறோம். ஆனால் இப்போது இங்கே நம்ம இப்படி போட்டுமே இப்படி எடுத்துகிட்டு போகலாம். இப்படி வச்சு திரும்ப இங்கே கொடுத்துட்டு இங்கே ஒரு இதை எடுத்துகிட்டு இப்படியும் கொடுத்துட்டு போகலாம். ஆனால் வந்து இந்த பீடு இங்கே தெரிகிற மாதிரி இந்த இடத்துல தெரியாது. இது வந்து கொஞ்சம் இப்படி உள்ளுக்கு போயிட்டு இது மேலே அப்பில் இப்படி வந்துடும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணணுன்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு தடவையும் பாருங்கள். இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, சில டைப்ஸு நம்ம அப்படி தான் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து அந்த பீட் எல்லாமே நல்லா லுக்காக தெரியும். இப்போ பாருங்கள், இந்த பீட் தனியாக அப்படி தெரியுது. அதுக்கு தான் எப்பயுமே இங்கேருந்து எடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல தான் நாட் போட்டுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பெரிய பீட் எடுத்துக்கணும். இப்படி எடுக்கிறப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். ஆப்போசிட்டாக எடுக்கணும். அங்கேருந்து எடுக்கிறப்போ வேறு மாதிரி எடுக்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு சுகர் பீட் அண்ட் வந்து 3mm பீட். இப்போ பாருங்கள், இப்படி போட்டோன்னா அழகாக பழிச்சுன்னு உங்களுக்கு அந்த பீடு வந்து கரெக்டாக தெரியும். ஆனால் நான் சொன்ன இன்னொரு மெத்தடில் போட்டிங்கன்னா அது ஈஸி தான், ஆனால் அது கொஞ்சம் இந்த பீடு வந்து நம்மளுக்கு லுக்காக தெரியாது. அந்த டிசைனே வந்து கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்பயுமே வந்து அதை பார்த்து ட்ரை பண்ணிக்கணும். ஸோ அது சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ இந்த டிசைனை நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன். இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் நாட்டு கொடுத்து நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு போகணும். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி ஒரு வாட்டி நாட் கொடுக்கணும், இப்படியே எடுத்துகிட்டு போகலான்னு போட்டிங்கன்னா அந்த கம்ப்ளீட் லுக் கிடைக்காது நம்மளுக்கு. பார்க்குறப்ப அழகாக இருக்க மாதிரி இருக்கும். இருந்தாலும் இதுக்கும் அதுக்கும் இருக்கிற அந்த லுக்கு வந்து நம்ம வச்சு பார்த்தோன்னா நல்லா தெரியும். ஸோ கஸ்டமர் லைக் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதுதான் இருக்கும். ஸோ ஒன்றுத்துக்கும் இந்த மாதிரி நாட் போடுங்க. அந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து இப்போது போடுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கே அதிலேருந்து நிறைய உங்களுக்கு ட்ரிக்ஸ் தெரியும். அதுலேருந்து நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சொல்ல வரது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்படி எடுக்கிறோம், இங்கே கொடுக்குறோம். எடுத்துட்டு இதை பார்க்கவே பாருங்கள், ஒரு டெம்பிள் கலெக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த லுக் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனில் ஸ்டார்ட் பண்ணது தான் இது. அவ்வளோதான். இங்கே நாட் போட்டிங்கன்னா இது முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அகெயின் நம்ம ஒரு குட்டி பீடு எடுக்கிறோம், சுகர் பீட். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 3mm பீடு எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த கேப்பில் கரெக்டாக இந்த கேப்பில் நம்ம த்ரெட் எடுக்கிறோம். எடுத்துட்டு இங்கே வைக்கிறோம். கரெக்டாக
வச்சு கரெக்டாக டைட்டில் இருக்கணும் அந்த மாதிரி. இப்போது நாட் போட்டுடுறோம். குட்டியாக போடுங்க நாட் பார்த்து, ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா ஆனால் பிகினராக இருக்கவங்களுக்கு ஒரு தடவை அந்த குட்டியாக வராது. அப்போது அதுக்கும் நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எடுக்கிறீங்க, கொஞ்சம் பெருசாக வந்துடுது பாருங்கள். இப்படி எடுத்து நம்ம நாட் போடுறோம். இன்கேஸ் நீங்கள் சின்னதாக தான் நம்ம போடணும். இன்கேஸ் இப்படி கொஞ்சம் பெரிய லென்த்தாக இப்படி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த நீடில் கீழே இந்த ஸ்டாண்டுக்கு கீழே இப்படி விட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி விட்டு பாருங்கள், நீடில் தெரியுதா? இப்போ அந்த த்ரெட்டை வந்து இப்படி அதில் கொண்டு போயிட்டு தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி விட்டு இப்படி கீழே இப்படி இழுத்து விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கீழே இப்படி இழுத்து விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல அந்த த்ரெட்டே தெரியாது உங்களுக்கு. தெரியுதுங்களா? இன்கேஸ் அந்த மாதிரி வந்துச்சு, இப்படி குட்டியாக போடணும். இந்த மாதிரி தெரியாத மாதிரி இன்விசிபிளாக இன்கேஸ் அப்படி பிகினராக இருக்கவங்களுக்கு வந்ததுன்னா இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க, ஒன்றுமே தெரியாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுக்கிறோம், இப்படி எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த சென்டர்லேருந்து இதை எடுக்கிறோம், போடுறோம், எடுக்கிறோம். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். அழகாக இருக்கும் பார்க்கவே. வந்து இந்த டிசைன் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து இதே வந்து நம்ம இந்த டெம்பிள் கலெக்ஷன் ஜுவல்லுக்குமே கூட இந்த மாதிரி தான் நம்ம போடுறது. இதில் நம்ம ஒரு ஆரி கற்றுக்கிட்டோன்னா அதில் நம்ம வாங்குகிற பீடை வச்சு நிறைய டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம் நம்ம. பார்த்திங்களா? இப்போ குட்டியாக இந்த மாதிரி குட்டியாக தெரியணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அகெயின் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து நான் பிகினராக இருக்கவங்களுக்காக தான் நான் ஒரு தடவையும் ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். சொன்ன மாதிரி ஆல்ரெடி இது எடுத்த வீடியோஸும் நான் ஒரு ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ண வீடியோஸில் இது எல்லாமே எடுத்திருக்கேன். இருந்தாலும் வந்து நான் சில டிப்ஸ் வந்து இப்போ நம்மளே வந்து போட்டுகிட்டே இருக்கப்போ நிறைய டிப்ஸ் நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லணும். பிகினராக இருக்கவங்களுக்கும் எல்லாமே நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு வாட்டியும் வந்து அகெயின் நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் அப்படியே அப்லோட் பண்ணலாம். பாருங்கள், இந்த 2 கேப்பில் கரெக்டாக இங்கே விடுறோம். தெரியும்னு நினைக்கிறேன். நான் நல்லா ஜூம் பண்ணி தான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கேப்பில் நம்ம எடுக்கிறோம் த்ரெட்டை. த்ரெட் எடுத்துகிட்டு இதுலேருந்து எடுக்கிறோம். கரெக்டாக இந்த சென்டரில் 2 பீடுக்கும் சென்டரில் நம்ம கொடுக்குறோம். இங்கே நாட்டை போட்டுடுறோம். நான் சொன்ன மாதிரி நாட் போடாமல் வேறு மெத்தடை ட்ரை பண்ணோன்னா இந்த இன்விசிபிளாக நம்மளுக்கு நல்லா இருக்காது. அந்த விசிபிள் நல்லா அந்த கம்ப்ளீட் லுக் இருக்காது. அதை தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது. நாட்டுமே இன்கேஸ் உங்களுக்கு பெருசாக வந்ததுனாலும் அதுக்குமே நான் டிப் கொடுத்துருக்கேன். பிகினராக இருக்கவங்க நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்களுக்கு இது ஓகே. குட்டியாக இந்த மாதிரி எவ்வளோ குட்டியாக வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். தெரியாத மாதிரி இப்படி இழுத்துட்டோன்னா அதில் தெரியாது. ஆனால் வந்து பிகினராக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அந்த நாட்டெல்லாம் தெரியாது. அப்போ வந்து அந்த மாதிரி நீடில் நல்லா உள்ளே விட்டு அதை இழுத்துட்டிங்கன்னா தெரியாது. சுகர் பீட் 3 mm பீட் எடுக்கிறோம். சென்டரில் போடுறோம், த்ரெட் எடுக்கிறோம், இப்போ கொண்டு போகிறோம். அவ்வளோதான் நாட்டு. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். அண்டு நான் வந்து இந்த இடத்துல ஷார்ப்னஸ் வரும், அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எப்போயுமே அந்த கார்னரில் கொஞ்சம் பீடு மிஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், எப்போயுமே நம்ம அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்களுக்குமே சில சமயத்தில் இந்த மாதிரி மிஸ் ஆகும். பாருங்கள், இப்போ எடுத்து நாட் போட்டுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்கும் பாருங்கள். அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு டெம்ப்ளேட் கலெக்ஷன் மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ஷார்ப்னஸ் வரப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஷார்ப்னஸ் தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இதை உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஒன் டைம் லைட்டாக ஷோ பண்ணிடுறேன். ஏன்னா இதில் பார்த்து நிறைய பேர் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன்.
இந்த மேலே அந்த போக போக கொஞ்சம் கிராஸாக எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் வர மாதிரியும் எல்லாம் பார்க்குறப்ப அழகாக இருக்கிற மாதிரியும் தெரியும். அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அந்த கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். இப்போ பாருங்கள் இந்த ஷார்ப்னஸ் தான் கொண்டு போகணும். அந்த கிராஸாக கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கிராஸ் கரெக்டாக அந்த மாதிரி எடுத்துருக்கணும். இந்த இடத்துல வரப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு ட்ரபிள் ஆகும். அதுக்காக தான் நான் அதை ஷோ பண்ணுறேன். பாருங்க. ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக வர மாதிரி. ஏன்னா அந்த அப்பில் போக போக கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துடும். ஏன்னா கொஞ்சம் கிராஸாக போகுது இல்லைங்களா, நம்ம அந்த பிரமிடு மாதிரி ஒரு ஷார்ப்னஸ் வருது இல்லையா, அதனால் கொஞ்சம் நம்மளும் அப்படியே கொஞ்சம் கிராஸாக அப்படி எடுத்துகிட்டு போகணும். அந்த இதில் அப்படி கொஞ்சம் கிராஸாக கொண்டு வரணும். நல்லா ஜூம் பண்ணி தான் நான் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். பாருங்கள். இப்போது இங்கே இதுதான் ஷார்ப்னஸ். இங்கே தான் இப்போ கொண்டு வர போகிறேன். கரெக்டாக இங்கே எடுத்து இந்த இடத்துல கொண்டு வரணும். என்னென்னா இந்த பீடுக்கு நம்ம பீட் லாக் பண்ண மாதிரி இப்படி எடுத்துட்டு அங்கே ஒரு ஸ்டிச் இப்படி போட்டுட்டு, தெரியுதுங்களா, இப்போ எடுத்து இப்படி பண்ணுறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? பீட் லாக் பண்ண மாதிரி எடுத்து ஒரு த்ரெட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஷார்ப்னஸை நம்ம கொண்டு வரணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஷார்ப்னஸாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு இது வரும், இந்த ஷார்ப்னஸ்ஸை. இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த எட்ஜில் ஷார்ப்னஸாக இருக்கா. அகெயின் நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த டர்னுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். கரெக்டாக அந்த திக்னஸோடு எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் கூட விலகின மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஷேப் கரெக்டாக நம்மளுக்கு அந்த சரிஞ்சு வந்த மாதிரி இருக்கணும். ஒரு பிரமிடு அந்த ஷேப்பில் பாருங்கள். சேமாக அழகாக அதே மாதிரி நம்ம எப்படி லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா சேம் அதே மாதிரி கொஞ்சம் கிட்டக்க கரெக்டாக கொண்டு போகணும். கொஞ்சம் அதை பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்த மாதிரி பீடை கொஞ்சம் விலகின மாதிரி தான், கொஞ்சம் இதுவாக தான் வரும். ஆனாலும் நம்ம பார்க்குறப்போ அது க்யூட்டாக வந்துடும். அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கேப் வர மாதிரி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்டிங் நீங்கள் கொஞ்சம் விலகின மாதிரி தெரிஞ்சதுன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அகெயின் இங்கேருந்து வராமல். ஸோ அந்த அப்போ வந்து உங்களுக்கு அந்த கரெக்டாக வர மாதிரி இருக்கும். ஸோ பிகினராக இருக்கீங்கன்னா, இல்லை நாங்கள் இப்படியே வந்து கம்ஃபர்டபுளாக கரெக்டாக பண்ணுவோன்னா நீங்கள் இப்படியே பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்கும் பாருங்கள். இங்கேருந்து நம்மளுக்கு அப்படியே வந்து இங்கே இந்த ஷார்ப்னஸை கொண்டு வர்றது தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அகெயின் நம்ம அப்படியே இதே மாதிரி இங்கே கொண்டு வந்துடணும். கொஞ்சம் கேப் வந்த மாதிரி வரக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு இங்கே போடுறப்ப கொஞ்சம் கேப் வர மாதிரி இருந்தால் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறதுக்காக தான் உங்கள் சேனல் பார்க்குறோம். ஸோ நீங்கள் வந்து ஹெவி ஒர்க்கெல்லாம் போடுறீங்க, பட் பிகினர் லெவலில் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் நான் இன்றைக்கி பிகினர் லெவலில் உங்களுக்கு நிறைய டிப்ஸும் கொடுத்து
அண்ட் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். தென் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, துலிப் நீடிலில் எப்பயுமே நீங்கள் ஆரி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா துலிப் நீடில் 14 சைஸ் நீடில் பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். 14 சைஸ் நம்பர் 14 தெரியும்னு நினைக்கிறேன். 14 சைஸ் வாங்கிக்கோங்க. 14 0.5ன்னு இருக்கும். ஸோ 14 சைஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23 சைஸு, 14 சைஸ் அண்ட் வந்து 23 சைஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23 சைஸ் நீடில் பாருங்கள், இதுதான் 23 சைஸு. 23 0.45 வரும். ஸோ 23 சைஸ் நீடில் வாங்கிக்கோங்க. இந்த 14 சைஸ் நீடில் தான் வந்து உங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். 14 சைஸ் நிறைய பேர் 13 சைஸும் வாங்குவாங்க. பட் 14 சைஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 14 சைஸ் வாங்கிக்கோங்க. 14 சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி த்ரெட்டுக்கு அண்ட் வந்து இந்த ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா திக்னஸாக வரும். அண்ட் வந்து நீங்கள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த 14 சைஸ் நீடில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 14 சைஸ் நீடில் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23 சைஸ் நீடில். 23 சைஸ் நீடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கட் பீட் ஒர்க் சொல்லுவோம். இந்த கட் பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு அண்ட் வந்து ஷைனிங்கான பீட்ஸ் வரும், அந்த பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அண்ட் வந்து நம்ம ஜர்தோசிக்குமே யூஸ் ஆகும். இதுக்கெல்லாம் வந்து இந்த 23 சைஸ் நீடில் யூஸ் ஆகும். அண்ட் ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஆரி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கனாவே வாங்க வேண்டிய நீடில் பார்த்தீங்கன்னா 14 சைஸ் நீடில் வாங்கிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் 23 சைஸ், இந்த 2 நீடில் தான் மஸ்ட்டு. 14 சைஸ் தான் அதிகமாக யூஸ் ஆகும் உங்களுக்கு. இது ஒன்று இருந்தாவே கூட போதும், நீங்கள் மோஸ்ட்லி இது பண்ணிடலாம். அண்ட் ப்ராக்டிஸ் நல்லா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அயன் நீடில். இது அயன் நீடில். இதுதான் வந்து ஸ்பீடுக்கெல்லாம் நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும். அண்ட் பீடு எடுக்கிறதுக்கு, பீடு வந்து இவ்வளோ லென்த்தாக எடுக்கலாம் நம்ம. இதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எடுக்க முடியாது. பாருங்கள், திக்னஸ் வந்துடும். இங்கே இவ்வளோ தான் எடுக்க முடியும், ஒரு 6 பீட் தான் எடுக்க முடியும். பட் இதில் வந்து நீங்கள் 20 பீட் கிட்ட கூட எடுக்கலாம். ஸோ லென்த்து போயிட்டே இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி த்ரெட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டா தான் அது வந்து ஸ்லிப் ஆகாமல் அழகாக வரும் போடுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆன பிறகு தான் நீங்கள் இதில் போட முடியும். அதுக்கு முன்னாடி போட்டால் வராது. ஸோ வரலையே அப்படின்ட்டுலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இந்த 14 சைஸ் நீடில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பிறகு இந்த நீடில் யூஸ் பண்ணணும். இது வந்து இப்போ மேபி வந்து நீங்கள் ஜர்தோசி வந்து லென்த்தாக எடுக்கிறீங்கன்னா அப்போவும் இந்த நீடில் தான் யூஸ் ஆகும். எடுத்துட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நாட்ஸ் போடுறதுக்கு இந்த நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். 14 சைஸ் ஆர் 23 சைஸ். ஸோ இந்த நீடில் வந்து நீங்கள் வந்து ஜர்தோசி ஒர்க் அதிகமாக பண்ண முடியாது. பட் லென்த்தாக ஜர்தோசி எடுக்கணுன்னா இந்த நீடில் நீங்கள் எடுத்துட்டு அதுக்கு நான் எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நான் வந்து இந்த டிசைனில் வந்து இந்த ஒரு டிசைனில் நான் அப்படி தான் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி தான் இந்த ஒரு டிசைன்லேயே. ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, எங்களுக்கு இவ்வளோ டிசைன்ஸை விட ஃபர்ஸ்ட் பிகினர் லெவலில் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிச்சஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால தான் நான் வந்து இப்போ இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து நீங்கள் இந்த சில்க் த்ரெட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சில்க் த்ரெட் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றீங்க. அதுக்குமே நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். எப்பயுமே சில்க் த்ரெட் போட்டு முடித்த பிறகு இந்த மாதிரி பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். அண்ட் வந்து டுட்டோரியல் வீடியோ மாதிரி பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகிறது. பாருங்கள், எப்பவுமே சில்க் த்ரெட் வந்து நம்ம இந்த மாதிரி 2 லேயரை தான் எடுக்கணும். பாருங்கள், ரெண்டு நூல் எடுக்கணும். எப்பயுமே சில்க் த்ரெட் எப்பயுமே 2 தான் நம்ம யூஸ் பண்ணணுமே. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 லேயர் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து குவாலிட்டி கம்மியில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியானது. இதுலேயே குவாலிட்டி கம்மியாக வரும். அது பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா இப்படி பண்ணிங்கன்னாவே கட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இது பாருங்கள், இவ்வளோ குயிக்காக கட் ஆகாது. அது பார்த்திங்கன்னா நீங்கள் சும்மா இப்படி இழுத்திங்கன்னாவே ரொம்ப ஈஸியாக கட் ஆகிடும். இது வந்து பாலிஸ்டர் கலந்தது, அந்தளவுக்கு கட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியானதாக வாங்க. ஏன்னா வந்து சில்க் த்ரெட் ஆல்ரெடி நம்ம போடுறதுக்கே கஷ்டமாக இருக்கும்.
பட்டு எங்கிட்ட அந்த குவாலிட்டி கம்மியான சில்க் த்ரெட் இல்லை. ஸோ அதனால என்னால் ஷோ பண்ண முடியல. இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குயிக்காக கட் ஆகாது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கினீங்கன்னா நீங்கள் எப்பயுமே வந்து யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் போடுறதுக்கு ஈஸியாக வரும். அதே குவாலிட்டி கம்மியாக வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் போடுறப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு சில்க் த்ரெட் ரொம்ப கஷ்டமான ஒன்று. அண்ட் இதில் நீங்கள் அந்த குவாலிட்டி கம்மியான இதில் வாங்கிட்டிங்கன்னா போடுறப்போ இன்னும் கட் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிடும். ஸோ இதை கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சில்க் த்ரெடை எப்படி எடுக்கணுன்றதும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு இப்போது போடுறேன் பாருங்கள். குயிக்காக இப்படி ஒரு நாட் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம சில்க் த்ரெடை இப்படி எடுக்கிறோன்னா பாருங்கள், இப்படி எடுக்கிறோன்னா இந்த டைரெக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு வந்து எப்பயுமே வந்து நம்ம இந்த டார்க்காக வச்சு இந்த ஸ்டாண்டை வந்து நல்லா டைட்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சில்க் த்ரெடை இப்படி எடுத்தோன்னா வருதா, எப்பயுமே வந்து கரெக்டாக அந்த 2 லேயர் வர மாதிரி தான் நம்ம எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இங்கே நம்ம கொஞ்சம் டைட் பிடிக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இந்த 2 லேயரை கரெக்டாக இப்படி எடுக்கணும். 2 லேயராக வரும். நம்ம அந்த நாட் வந்து இங்கே நிற்கிற மாதிரி டைட்டாக இப்படி பிடிச்சிட்டு அகெயின் இந்த ஷார்ப்னஸ் வந்து இங்கே போயிட்டு நம்ம இப்படி எடுக்கிற மாதிரி எடுக்கணும். அப்போது உள்ளே போயிட்டு நம்மளுக்கு ஈஸியாக வரும். சில்க் த்ரெட்டில் நிறைய பேருக்கு வரலன்றீங்கல்ல, பாருங்கள் இப்படி இழுக்கிறப்போ ஈஸியாக வரும். ஃபர்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் நீங்கள் எப்பயுமே இந்த செயின் ஸ்டிச்சஸ் போட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து குட்டியாக போட்டால் தான் அப்படின்ற மாதிரி இல்லை, எவ்வளோ லென்த்தாக வேணுமானாலும் அது ஜர்தோசி ஜரி த்ரெட்லையாக இருந்தாலும் சரி, சில்க் த்ரெட்லையாக இருந்தாலும் சரி, லென்த்தாக கூட போடுங்க. நீங்கள் இப்படி எடுத்து லென்த்தாக கூட இப்படி போடுங்க. பிகினர் லெவலில் நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். குட்டி குட்டியாக தான் போடணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோவும் ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்படி எடுக்கிறோம், இந்த ஷார்ப்னஸை உள்ளே கொண்டு போகிறோம். நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஷார்ப்னஸை உள்ளே கொண்டு போயிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம அந்த ஹூக் அந்த ஷார்ப்னஸ் வந்து இப்படி வருதுங்களா. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம உள்ளே இப்படி இன்செர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்படி ரோல் பண்ணி இப்படி எடுக்கிறோம். பாருங்கள், எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணுறது, நம்ம ஆரி ஒர்க்கில் எப்பயுமே நீடில் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எப்பயுமே மோஸ்ட்லி பாருங்கள், நான் இப்போ ஒர்க் பண்ணாமல் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் இப்போ விட்டுட்டு என்ன வேலை வருது விட்டுட்டு போகிறீங்கன்னா எப்பயுமே இப்படி எடுத்துட்டு இப்படி நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு விட்டுட்டு இப்படி இல்லை நீடில் வந்து இந்த கிளாத்தில் இருக்கிற மாதிரி விட்டுட்டு போகணும். அப்படி இல்லாமல் நீங்கள் அப்படியே விட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி எடுத்திங்கன்னா அந்த செயின் அப்படியே ரிமூவ் ஆகிட்டே வந்துடும். 1 by 1 குயிக்காக அப்படி ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் விட்டுட்டு ஒரு வேலையாக போகிறீங்கன்னா ஒன்று முடிஞ்சால் நாட் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போது இப்படி எடுக்கிறீங்கன்னா இந்த நீடில் நல்லா இப்படி பஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் வந்தால் போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இப்போ நீடில் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ண பாருங்கள். இப்படி இருக்கா, இப்படி முன்னாடி இப்படி பின்னாடி, ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக், இப்படி தான் நம்ம ஆரியில் நம்ம யூஸ் பண்ணுறதே நீடில். ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாருங்கள். இப்படி எடுப்போம், கீழே பார்த்திங்கன்னா த்ரெட்டை இப்படி எடுப்போம் பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக். இதே தான் இந்த ப்ரொசீஜரே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் எல்லா ஒர்க்லேயும். பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி எடுத்து ஃப்ரண்ட்டில் இப்படி இழுத்து அண்ட் பேக்கு அப்படியே தான் போகும். பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக். இப்போ இதே ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் ஜரி த்ரெட்டில் இந்த த்ரெட்டில் போடுறப்போ கொஞ்சம் ஈஸியாகவே வரும். பட் சில்க் த்ரெட்டில் உங்களுக்கு கஷ்டமாக வரும். அதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் நான் உங்களுக்கு போட்டு பார்ப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் நிறைய பேர் நாட் போடுறதும் கஷ்டமாக இருக்குதுன்னு கேட்டிங்க. இப்போ நான் இதுலேயே நான் உங்களுக்கு நாட்டும் போட்டு காமிச்சிட்றேன். அண்ட் ஜரி த்ரெட்லேயும் நான் உங்களுக்கு நாட் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். சேம் ப்ரொசீஜர் தான் அதுலேயும். இப்போ பாருங்கள், இதை எடுத்துகிட்டு அது உள்ளேருந்து ஒரு லேயர் எடுத்து அகெயின் நம்ம அந்த லேயரில் இருந்து
இந்த லேயருக்கு நீடில் விட்டு இழுத்தோம்னா அவ்வளோதான், நாட் விழுந்துடும். பாருங்கள், நாட் விழுந்துருச்சு. நம்ம என்ன இழுத்தாலும் வராது. ஒன் மோர் டைம் வேணாலும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், இல்லைன்னா ஜரி த்ரெட்டில் நான் ஷோ பண்ணுறேன், உங்களுக்கு அப்போது ஈஸியாக தெரியும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம 90 டிகிரியில் தான் இது வந்து ஃபாஸ்ட்டாக வரும். எப்பவுமே நீடில் வந்து 90 டிகிரியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ஃபாஸ்ட்டாக வரும். 90 டிகிரியில் நம்ம வந்து போட ஆரம்பிச்சிட்டோன்னா, இன்னும் த்ரெட்லனா இன்னும் ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் இங்கே சில்க் த்ரெட் கட் பண்ணாதனால எனக்கு இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சின்ன தப்பு பண்ணுவோம். எப்பவுமே ஒரு ஒர்க் முடிஞ்சிடுச்சுன்னா அந்த த்ரெட்டை நம்ம கட் பண்ணிடணும். அப்படி இல்லை நம்ம பக்கத்தில் போடுற இதில் இது போய் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நான் கட் பண்ணிடுறேன், அப்புறம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவுமே ஒரு டிப் தான், நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து ஒரு ஒர்க் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற த்ரெட்டை வந்து நீங்கள் கீழே கட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறப்போ அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபாஸ்ட்டாக போடலாம். ஸோ 90 டிகிரியில் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்படி ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து 90 டிகிரியில் வச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் குயிக்காக. பாருங்கள். அண்ட் இப்போ வந்து இந்த இடத்துல நான் எண்ணாட் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லேயர் எடுத்துட்டோமா, இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம நீடில் விட்டு கரெக்டாக இன்னொரு அதே செயின் ஸ்டிச் எடுத்துகிட்டு, ஃபர்ஸ்ட்டில் நம்ம எடுத்தது வந்து இங்கே இருக்குதுங்களா, ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்தது இந்த செயின், ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க இந்த செயின் வெளில விட்டு அந்த ஃபர்ஸ்ட்டில் நம்ம எடுத்த அந்த செயினுக்குள்ளே போகணும். இது போயிட்டு இப்படி எடுத்துட்டோன்னா அதுதான் நாட் விழுந்துடும். ஏன்னா இவ்வளோ தெரிகிற மாதிரி நம்ம விடக்கூடாது. பிகினரில் நீங்கள் இப்படி போடுங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட் வந்து இவ்வளோ தெரிகிற மாதிரி போடாமல் போடணும். ஸோ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த சரி த்ரெட்லேயே வந்து நம்ம ஷார்ப்னஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாருங்கள், இப்போ இங்கே போட்டுகிட்டே வந்துடுறோமா, பாருங்கள், ஃபாஸ்ட்டாக போட்டுட்டேன். இப்போ நம்ம போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கோம். இப்போது இங்கே இப்போது நம்ம ஷார்ப்னஸ் எடுக்கணும்னா இங்கே ஒரு ஷார்ப் எடுக்க போகிறோன்னா பாருங்கள், இங்கே ஒரு செயின் ஸ்டிச் இருக்குங்களா, அது உள்ளே நம்ம இப்படி எடுத்துகிட்டு வந்துடுறோமா, அது உள்ளே இருந்து ஒரு ஸ்டிச் எடுக்கணும். இப்படி எடுத்தோன்னா ஷார்ப்னஸாக வரும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்படி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தியா ஃபேஷனர்ஸ். நான் வந்து இந்த டியூட்டோரியல் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் எஸ்டர்டே போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து செகண்ட் கிளாஸ். எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு ஸ்லோவாகவும் அட் த சேம் டைம் நான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவும் எடுக்கணும். ஏன்னா வந்து டியூரேஷன் உங்களுக்கு கம்மியாச்சுன்னா நீங்கள் வந்து குயிக்காக லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா எதனா ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நான் இந்த ஜரி த்ரெட்டில் எப்படி ஷார்ப்னஸ் கொண்டு வரதுன்னு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஜரி த்ரெட்டை இப்படி எடுத்து நாட் போட்டுக்கணும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இப்போது 14 சைஸ் நீடில் தான். பாருங்கள், பிகினர் லெவலில் இருக்கவங்க மோஸ்ட்லி வந்து 14 சைஸ் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் இதுவாச்சுன்னா அதுக்கப்புறம் 23 சைஸ் நீடில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். அப்போ வேணும்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1 டியூட்டோரியலில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெவி ஒர்க்கும் நான் போட்டிருக்கேன், ஜர்தோசி ஒர்க் போட்டிருக்கேன், அண்ட் வந்து டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். அண்ட் பெயிண்டிங் ஒர்க்கும் எடுக்க போகிறேன். ஐ மீன் ஃபேப்ரிக் பெயிண்டிங் அந்த கிளாஸஸும் போக போகுது. ஸோ மல்டிபிள் கோர்ஸ் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதை பாருங்கள், எப்படி செயின் ஸ்டிச்சு நம்ம போட்டுகிட்டே வரோம். இப்போது நம்ம பேக்லேருந்தும் போடலாம், இல்லை ஃப்ரண்ட்லேருந்தும் போடலாம். இப்படி ஃப்ரண்ட்டில் இருந்தாலும் நம்ம இப்படி போகணும். பாருங்கள், செயின் ஸ்டிச்சு ஸ்லோவாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்கள், இதில் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். நான் டவுனில் நம்ம இப்படி வந்து இப்படி சுற்றிக்கிட்டு இப்படி எடுப்போம்.
பாருங்கள். நான் உங்களுக்கு நம்ம வந்து இப்படி வச்சுட்டு இதில் இப்படி சுற்றி இப்படி எடுப்போம். இப்போது நம்ம இப்படி போட்டுகிட்டே போகிறோம். அண்ட் எப்பயுமே வந்து இந்த கிளாத் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்டாண்டு நல்லா டைட்டாக இருக்கணும். இந்த ஸ்க்ரூவை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே டைட்டாக இருக்கும். இப்படி தட்டினோன்னா சவுண்ட் வரணும். ஸோ எப்பயுமே வந்து இந்த கிளாத் எவ்வளோ நல்லா நம்மளுக்கு டைட்டாக இருக்கோ அவ்வளோவும் நல்லா வரும். அட் த சேம் டைம் நம்ம வந்து இப்போது இங்கே வந்து லூஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்பவும் நம்ம இப்படி இழுத்தோன்னா இந்த சில்க் கிளாத் காட்டன் சில்க் இருக்குதுல அது வந்து 3 மாதிரி விட்டுரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறப்பயே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இழுங்க. இன்கேஸ் அது லூஸ் ஆகிடுச்சுன்னா திரும்பவும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே இழுத்திங்கன்னா இந்த இடத்துல அப்படியே சரியாக அப்படியே திரியாக விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் இப்போ வந்து நம்ம இது நார்மல் வீடியோ போடுறோம். இன்கேஸ் வந்து கஸ்டமர் கொடுத்த ப்ளவுஸில் போட்டோன்னா அந்த மாதிரி திட்டாக வந்துடுச்சுன்னா அவங்க அப்புறம் கோவப்படுவாங்க, நம்மளுக்கு வெக்ஸ் ஆகிடும். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் நிறைய டிப்ஸ் சொல்லி தான் நான் உங்களுக்கு போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். பாருங்கள், செயின் ஸ்டிச்சு எப்பயுமே வந்து நீங்கள் எப்பவுமே சின்னதாக போடணுன்னு பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பிகினராக இருக்கவங்க கொஞ்சம் லாங் ஸ்டிச்சாக இப்படி எடுத்து இப்படி போடுங்க. லாங்காக இப்படி எடுத்து போட்டு பழகுங்க. ஆக்சுவலாக இது நீடில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால தான் நீடில் வந்து வேறு நீடில் நம்ம கொஞ்சம் வாங்குறப்போ பார்த்து வாங்கணும். கீழே ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப்னஸ் சரியாக கொடுக்கல. ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு நீடில் உடஞ்சிடுச்சு. இது ஷார்ப்னஸ் சரியாக இல்லை. பார்த்து வாங்குங்க. எப்பவுமே கொஞ்சம் ஷார்ப்னஸ் இப்படி வந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து த்ரெட் எடுக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதில். ஆனால் போடுறவங்க போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சவங்க வந்து ஈஸியாக போட்டுடலாம். பிகினராக இருக்கவங்கள கஷ்டமாக இருக்கும். ஸோ நீடிலையும் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும் எப்பயுமே. அதே மாதிரி அயன் நீடிலையும் அதே மாதிரி தான் அந்த ஷார்ப்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். ஸ்டார்டிங்கில் நானுமே வந்து அந்த மாதிரி ஷார்ப்னஸ் இல்லாமல் வாங்கிட்டு ரொம்பவும் சிரமப்பட்டேன். இப்போ பாருங்கள், இங்கே கொண்டு வந்துட்டோம். இந்த ஷார்ப்னஸ் எடுக்கணும்னா ஒன்று வந்து நம்ம இங்கே பேக் ஸ்டிச் இப்படி போட்டு பேக் ஸ்டிச் நல்லா பாருங்கள். நம்ம இப்படி எடுக்கிறோன்னா ஷார்ப்னஸ்க்கு பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஷார்ப்னஸ்க்கு வந்து ஒன்று பேக் ஸ்டிச்சு பாருங்கள். இந்த பேக் ஸ்டிச் இப்படி கொடுத்துட்டு நம்ம லைட்டாக அப்படி பேக் ஸ்டிச் கொடுத்து இப்படி எடுத்துட்டு இப்படி கொண்டு வந்தானாலும் ஷார்ப்னஸ் வரும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்படி வரும் ஷார்ப்னஸ்ஸு. ஏதாவது ஒரு லோட்டஸ் மாதிரி அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா இப்படி ஷார்ப்னஸ் வரும். இல்லை இப்படி இல்லாமல் நம்ம வேறு மாதிரி ஷார்ப்னஸ் எடுத்துகிட்டு வரணும்னா இப்போ பாருங்கள், இங்கேருந்து நான் இப்போது இது எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே கொண்டு வரோமா நம்ம இந்த செயின் ஸ்டிச்சு. இப்போது இது இருக்குது, நம்ம கொண்டு செயின் ஸ்டிச்சு போட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இன்னும் வேறு மாதிரி ஷார்ப்னஸ் கொண்டு வரணும்னா இந்த ஸ்டார்டிங்கில் இங்கே ஒரு ஸ்டிச் இருக்குது பார்த்திங்களா. இந்த ஸ்டிச்சை அது உள்ளே விட்டு நம்ம அந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் இப்படி விட்டு இப்படி எடுத்தோனாலும் நம்மளுக்கு ஷார்ப்னஸ் வந்துடும். பாருங்கள், சேம் ஷார்ப்னஸ் நல்லாவும் வந்துடும். பாருங்கள், ஷார்ப்னஸ் இப்படியும் நம்ம கொண்டு வரலாம். இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து இப்படியும் நம்ம கொண்டு வரலாம் ஷார்ப்னஸ்ஸை. இங்கே ஒன் மோர் டைம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இப்படி இருக்குதுங்களா. நம்ம இங்கே ஸ்டிச்சு போட்டுட்டு பாருங்கள், ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு இந்த ஸ்டிச் இருக்குது பார்த்திங்களா. இந்த ஸ்டிச்சு அந்த ஸ்டிச்சை வந்து இந்த நடுவில் இருக்கிற இந்த 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 முன்னாடி இருக்கிற ஸ்டிச்சில் உள்ளே விட்டு கொண்டு வரணும் ஷார்ப்னஸ். புரியுதுங்களா? ஒன் மோர் டைம் காட்டுறேன். இப்போ இருக்கா இதில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த ஸ்டிச்சு இது இருக்குது பார்த்திங்களா. முன்னாடி அதுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்டிச்சில் நீடில் இப்படி விட்டுட்டு பாருங்கள், இந்த உள்ளே இருந்து இப்படி எடுத்து இப்படி ஷார்ப்னஸ் கொண்டு வர்றது. இது ஒரு ஷார்ப்னஸ் மெத்தட். இது பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 3 டைம் சொல்லிட்டேன். ஸோ இப்படி ஒரு ஷார்ப்னஸ் எடுத்துகிட்டு வரலாம். இது ஒரு ஷார்ப்னஸ்ஸு.
அண்ட் பீட்லேயும் இதே மாதிரி தான். அந்த பீட்லேயும் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். இது ஆக்சுவலாக நான் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பீடில் போட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ப்னஸ் கொண்டு வந்துட்டு அதே மாதிரி என் நாட் போடுறதும் நான் ஒன் மோர் டைம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1 வீடியோவில், அது கிளாஸ் 2 வீடியோலையும் ஒன் மோர் டைம் சொல்லிடுறேன். நாட் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்படி ஒன்று எடுத்துடுறோம், ஒரு சங்கிலி. இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் இது சென்டரில் இப்படி விட்டு இன்னொன்று எடுக்கிறோம். பாருங்கள், இப்படி எடுத்துட்டு இந்த சங்கிலிக்குள்ளே விட்டு பாருங்கள், இது உள்ளே விட்டு இதை எடுத்து இதை நம்ம இழுக்கணும். இப்போ பாருங்கள், இழுத்தோம்னா அவ்வளோதான், நாட்டு விழுந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாட்டு. இதே நான் வந்து கொஞ்சம் சின்னதாக பீடில் நான் இப்போ உங்களுக்கு ஷார்ப்னஸ் எப்படி எடுக்கிறதுன்னு போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீட் நம்ம போடுறப்போ மோஸ்ட்லி நீங்கள் வந்து பிகினராக இருக்கிறவங்க ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஜரி த்ரெட்டை விட உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நைலான், இந்த நரம்பு சொல்லுவாங்க. ஸோ இந்த த்ரெட்டு உங்களுக்கு குயிக்காக வர ஆரம்பிக்கும். பிகினராக இருக்கிறவங்க இந்த த்ரெட் யூஸ் பண்ண கற்றுக்கலாம். பாருங்கள், நான் இப்போ போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த த்ரெட்டு, இந்த நைலான் த்ரெட்டில் நம்ம நாட் போடுறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஈஸியாக வேணுன்னா ஒரு பீடு, இந்த சுகர் பீடு ஒன்று விட்டு நீங்கள் நாட் போட்டிங்கன்னா குயிக்காக விழுந்துடும் இந்த சுகர் பீடு. பாருங்கள், இப்போ வந்து சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம இப்படி எடுத்துகிட்டு வரோம். வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுன்னு தான் நான் ஃபாஸ்ட்டாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வந்து இதில் நம்ம எடுத்துகிட்டு நாட்டு விழுந்துருச்சுன்னா இப்படி இழுத்துட்டு பாருங்கள், 2 பீடாக கொடுக்கணும் எப்பயுமே சுகர் பீடு. டூ பீடாக கொடுத்துட்டே வாங்க. எப்பவுமே பீட் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் நல்லா வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 பீடாக கொடுத்துட்டு வரணும். இதுலேயும் இப்போ நம்ம வந்து டைட் வேணும்னு சொன்னால் பாருங்கள், நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஸ்பேஸ் விடாமல் வரணும் டைட்டாக. நடுவில் ஸ்பேஸ் வந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இப்படி இருக்கணும் திக்னஸாக. அதுக்கு நம்ம போடுறப்போ அப்பப்போ இப்படி இழுத்துட்டோன்னா நல்லா செயின்ஸ் வந்து டைட் ஆகிடும். பாருங்கள், இப்படி போட்டுட்டு இதுலேயே நாட்டு எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாருங்கள், இப்படி இழுத்துட்டு கரெக்டாக நம்ம ஒரே ஒரு இது இப்படி எடுத்து இப்போ இதை எடுத்து இதை உள்ளே விட்டு நைலான் த்ரெட்டில் இந்த நரம்பில் வந்து நாட் போடுறது ஈஸி. அட் த சேம் டைம் இது உள்ளே இன்னொன்று விட்டு நம்ம நாட் போடுறது தான் இதில் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா திடீர்னு வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ 2 நாட் மாதிரி நீங்கள் கொடுத்து போட்டிங்கன்னா தான் பெஸ்ட்டு. ஸோ நாட் போடுறது. இப்போ ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரதுன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீடில் வந்து நம்ம ஷார்ப்னஸ் கொண்டு வரணும்னா சேம் பேக் ஒரு ஸ்டிச்சு, இப்படி பேக்கில் இப்படி ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம இப்படி எடுத்துகிட்டு அப்படியே இப்படி கொண்டு வந்துட்டு இப்படியும் நம்ம அப்படியே இந்த பீடில் இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து இப்படியும் ஷார்ப்னஸ் கொடுக்கலாம். பாருங்கள், நல்லா இப்படியே பேக் ஒரே ஒரு ஸ்டிச்சு மட்டும் போட்டுட்டு அப்படியே நம்ம ஷார்ப்னஸ் அப்படியே எடுத்து இப்படி ஷார்ப்னஸ் கொடுத்துட்டு போகலாம் நம்ம ஷார்ப்பாக கொண்டு வரத்துக்கு. இது ஜஸ்ட் சிம்பிளாக ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஒரு லோட்டஸ் மாதிரி போடுறதுக்கு, வி ஷேப் போடுறதுக்கு பாருங்கள் இப்படி இருக்கும். இல்லை நம்மளுக்கு இன்னும் ஷார்ப்பாக இங்கே ஒரு பீடு வந்த மாதிரி வரணுன்னா அதை பாருங்கள், ஒன் மோர் டைம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். எப்படி நம்ம பேக் சைடு நாட் போடுறோம் எடுத்துகிட்டு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேக் சைடு நம்ம நாட் போட்டுடுறோம். இப்படி ஒரு நாட் போட்டுட்டு இப்போ ஒரே ஒரு பீடு நடுவில் இப்படி இருக்கணும். கொஞ்சம் ஷார்ப் வேணுன்னா அப்படி இன்னமும் ஷார்ப் வேணுன்னா 2 பீடுக்கு நடுவில் இப்படி எடுத்து போடணும். இப்போ ஒரு பீடுக்கு நடுவில் நான் கொடுக்குறேன் பாருங்கள். நான் ஒரு பீடு நடுவில் இப்படி கொண்டு வந்துட்டு அதை ஷார்ப்னஸாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவுமே ஒரு ஷார்ப்பாக தான் வரும் நம்மளுக்கு. எப்பயுமே 2 பீடாக கொடுங்க.
இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஷார்ப் வேணும்னா இந்த மாதிரி நான் ஒரு பீடு விட்டு அதுக்கு சென்டரில் நம்ம எடுத்து இப்படி கொடுத்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஷார்ப்னஸ் கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக ஷார்ப்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. அது ஒரு ஷார்ப்பு, இது ஒரு ஷார்ப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஜர்தோஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் மை சேனல், கண்டிப்பாக பெல் ஐக்கான் ஆனில் வைங்க. அண்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போடுங்க. தேங்க்யூ ஆல், பாய். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தியா ஃபேஷனல்ஸ். நான் வந்து டுட்டோரியல் வீடியோஸ் உங்களுக்கு போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் வச்சு ஒரு டசில்ஸ் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக நிறைய பேர் டசில்ஸ் பார்த்த உடனே ஹெவி ஒர்க்காக இருக்கிற மாதிரி தெரியும். பட் அது வந்து சிம்பிளான ஒர்க் தான். ஸோ அதனால தான் 3rd கிளாஸ் உங்களுக்கு வந்து ஸோ அந்த மாதிரி எடுக்கிறேன். ஏன்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அது ஒரு டிஃபிகல்ட்டான ஒர்க் கிடையாது. நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்படி பேக் போயிட்டு இந்த சென்டரில் கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த பீடுக்கு சென்டரில் நம்ம ஒரு ஸ்டிச்சு போட்டு இந்த இருக்கிறதுக்காக தான் உங்கள் சேனல் பார்க்குறோம். ஸோ நீங்கள் வந்து ஹெவி ஒர்க்